அனைத்து மாணவர்களுக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் நம்ம வினாத்தாள் ஒன்று கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் தமிழ் பாடத்தில் வினாத்தாள் ஒன்று பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் நேற்று வகுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒவ்வொரு பகுதியாக சங்க செய்யுள்கள், அதில் ஒரு ஒரு பாடல் பார்த்தோம். அதே போல் குகப்படலம், அடுத்து கவிதைக்குள்ள வந்தோம். கவிதையில் பாரதியார் என்கின்ற கவிதை பார்த்து கொண்டிருந்தோம். எனவே அது முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். சரியா? கவிதை முழுமையாக பார்த்துட்டு வந்து விளங்கிட்டு வந்தனே. அதில் எதுவும் சந்தேகம் எதுவும் இருக்கா? இதுல ஏதாவது அர்த்தம் புரியாம அல்லது விளக்கம் இல்லாம இருக்கா? முழுமையா பார்த்துட்டோம் டைம் எடுத்து. அப்ப கேள்வி பதிலுக்குள்ள போகணும். அப்ப கேள்வி பதிலுக்குள்ள போவோமா? ஓகே சார். ஓகே. நேற்று வராம இருந்து இன்றைக்கு வந்தவங்க யாரும் இருக்கீங்களா? ஓ நேற்று சார். ஷாஷினி, வேற கை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நிதுர்ஷினி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நேற்று வராம இருந்து இன்றைக்கு வந்தவங்க சுமையா, அபிலாஷினி. ஓகே. ரெக்கார்டிங் போட்டேன் பார்த்தீங்களா? ஓ சார். ரெக்கார்டிங் பார்த்துருந்தா ஓகே. ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் பாரதியார் என்கின்ற கவிதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் நம்ம அதை பார்த்தோம். எனவே பாரதியார் என்கின்ற கவிதை பாரதியாரை பற்றி முதுத்தமிழ் புலவர் நல்லத்தம்பி எழுதிய கவிதையாக காணப்படுது. எனவே பாரதியாரின் இலக்கிய பணி, இலக்கிய செழுமை, அதே போல பாரதியாரோடு இலக்கியவாதிகள் கொண்டிருந்த உறவு, அவர்கள் அந்த இலக்கியத்தை நயந்த விதம் என பல்வேறுபட்ட விடயத்தை அழகா சிறப்பான முறையில் மரபு கவிதை அடிப்படையில், மரபு கவிதை தான் இது, புது கவிதை அல்ல இது. பாருங்க, சந்தம் இருக்கு, ஒரு 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 சந்தம் யாப்பின் அடிப்படையில் தான் இந்த பாடம் எழுதப்பட்டிருக்கு. சரி, அதனால இது மரபு கவிதை தான். எனவே இந்த கவிதையில் பாரதியாரை பற்றி ஒரு ஒரு சிறப்பா, சரியா, பாரதியாரை பற்றி, பாரதியாரின் கவிதை தொடர்பாக, பாரதி தொடர்பாக, பாரதியோடு இருக்கக்கூடிய உறவு தொடர்பாக புலவர்களுக்கிடையே, அதே போல மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு தொடர்பாக, அதே போல பாரதியாரின் கவிதைகள் ஏற்படுத்திய மாற்றம், தாக்கம் என பல்வேறுபட்ட விடயங்கள் தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அதை நம்ம தெளிவாக பார்த்தோம். அதன் அடிப்படையில் கேள்வி பதிலுக்குள்ள போகும்போது பாருங்க, பாரதியார் கவிதைகள் பெரும் முக்கியத்துவம் தொடர்பாக கவிஞர் கூறுவற்றை விளக்குக என்கின்ற கேள்வி வந்தால், சரி, என்ன அது முக்கியத்துவம் என்ன அப்படிங்கும்போது என்னென்ன அடிப்படையில் அது முக்கியத்துவம் ஆகுது? உலகில் வாழும் மக்களின் அறியாமை என்ற இருளை போக்கி ஒளி தருவன. சரியா? அப்ப அறியாமை என்கின்ற இருள், அப்ப எந்த இடத்துல இருக்காது அறியாமை என்கின்ற இருள்? எந்த இடத்துல அறியாமை என்ற இருள் விடயம் வருது? சொல்லுங்க. எந்த இடத்துல சொல்லுங்க. எந்த இடத்துல அறியாமை என்கின்ற இருள்னு விஷயம் வருது? சும்மா நார்மலா பார்த்துட்டு போய் அது அர்த்தம் விளங்கணுமே நமக்கு. நான் அக்குவேரான படிப்பிச்சேன் உங்களுக்கு. சொல்லுங்க, இந்த இடத்துல இந்த கவிதையில அறியாமை என்ற இருளை போக்கக்கூடிய வல்லமை பாரதியார் கவிதைக்கு இருக்கின்றதுங்கிற விடயம் எங்க தொனிக்குது? எந்த இடத்துல? என்ன வரி? புத்தம் புதிய சுவைது முன்னொரு பூப்பொருள் இச்சுவை தந்ததில்லை. இல்லையே, அதுல அறியாமை விஷயம் வரல. அது அது ஒரு புதுமை. கவிதை, பாரதியார் கவிதையின் நவீன தன்மை, புதுத்தன்மையை தான் அது உணர்த்துது. அறியாமை என்கிற இருள் இதுல சொல்ல வரலே. தெளிவு இருக்கணும். சீரிதழ் ஆயிரம் செங்கதிர் போலொளி செய்து விளங்குது பூமியிலேன்னு ஒரு வரி பாத்திரம் ஞாபகம் இருக்க? முதல் பந்தியிலே சிறப்பு பொருந்திய தன் இதழ்களால் சிவந்த கதிர்களால் என்னது, கதிர்கள் போல ஒளி செய்து விளங்குது பூமியிலே. இங்கு பூமியில ஒளி பாய்ச்சப்படுது. அப்ப ஒளினா நேரடியா வெளிச்சம் இல்ல. அந்த இடத்துல என்ன ஒளி? அறியாமை என்கின்ற ஒளி என்ன செய்தது? இல்லாம பண்ணுது. மக்கள் என்ன செஞ்சாங்க? அறியாமை என்கின்ற இருள்ல இருக்கிறாங்க. பகுத்தறிவு இல்லாம, சுதந்திர தாகம் இல்லாம, தாம் அடிமைப்பட்டிருக்கோம் என்கின்ற ஒரு பிரஞை இல்லாம இருக்கின்ற நிலையிலே அந்த கவிதைகள், அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் மக்களின் மனங்களில் ஒரு ஒளியை பாய்ச்சுகின்றது. எனவே இந்த செய்து விளங்குது பூமியிலேனா, பூமி இல்ல, நேரடியா சூரியன் பூமிக்கு வெளிச்சத்தை தரதாங்க சொல்ல வரல. சூரிய கதிர்கள் போல் இருக்கக்கூடிய பாரதியின் கவிதைகள் மக்கள் மனங்களில், பூமியில் இருக்கக்கூடிய மக்களின் மனங்களில் எவ்வாறான வெளிச்சத்தை பாய்ச்சுகின்றது. எனவே வெளிச்சம் குடி புகும்போது அங்கு இருள் என்னது இல்லாமல் போகும். எனவே இங்கு இருள் என்பது எது? அறியாமை என்கின்ற இருள். எனவே அறியாமை என்கின்ற இருளை நீக்குவது எது? பாரதியாரின் கவிதைகள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப அதை ஒரு ஆழமா நம்ம பார்க்கணும். இப்ப விளங்குதா உங்களுக்கு? உலகில் வாழும் மக்களின் அறியாமை என்ற இருளை போக்கி ஒளி தருவன.
விளங்குதா? ஓகே. ஓ சார். பாரதியார் கவிதை எக்காலத்திற்கும் பயனளிக்க வல்லன. எக்காலத்திற்கும் பயனளிக்க வல்லன, எல்லா காலத்துக்கும். அப்ப எந்த இடத்துல அது சொல்லப்படுது எக்காலத்துக்கும் பயனளிக்க வல்லனன்னு? சிறுகுறிப்புக்கு வந்து எப்படி யோசிப்பீங்க? இந்த நடுமலர் கூம்பிடுமோ இதன் இன்பம் என்றாயினும் ஆ, குன்றிடுமோ. இந்த நறுமலர் கூம்பிடுமோ இதன் இன்பம் என்றாயினும், எப்பவுமே இருக்கும் அது. சரியா? ஓகே. தமிழ் மக்களின் மனங்களை செம்மைப்படுத்துகின்றன. சரி, அப்ப நம்ம தனித்தனியா பார்க்க வேண்டிய வரிகளை நீ கவிதையை பார்த்துட்டு இப்ப நீ என்ன செய்வோம் முன்னா பார்த்துட்டு போ. அதே போல கால மாற்றங்களுக்கு ஏற்ப புத்தம் புதிய சுவை தருவணும். புத்தம் புதிய சுவை இது முன்னும் அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து எழுதணும். மனிதர்களுக்கு மட்டுமன்றி அனைத்து உயிரினங்களுக்குமான துன்பத்தை நீக்கும் இயல்புடன், அதே எந்த இடத்துல சொல்லுது? மனிதர்களுக்கு மட்டுமன்றி அனைத்து உயிர்களுக்குமான துன்பத்தை நீக்கும் இயல்புடன் எந்த இடத்துல சொல்லுது? கடைசியில நான் பார்த்தோம்னா எந்த இடத்துல பார்த்தோம்? இந்த பாருங்க, மாடும் மரங்களும் இச்சுவை கேட்டு இங்கு வண்டுகளாகி மயங்குதல் பார். அது காடு துறக்குது, கோடை தணிக்குது, காணல் பறிக்குது கண்ணன்றி. அதுல பாருங்க, மாடும் மரங்களும் என்ன செய்யுது? பெற்ற அந்த துன்பம், அந்த வெம்மையில் ஏற்பட்ட அந்த துன்பத்தை நீக்குவது எது? எது நீக்குது? அந்த துன்பத்தை நீக்குவது எது? சொல்லுங்க. பாரதியாரின் கவிதை. பாரதியின் கவிதையா? கவிதை வாசிக்குதா அந்த மாடும் மரங்களும்? எப்படி அதை உள்வாங்குது? ம்? எப்படி பிள்ளைகள் உள்வாங்குது? மாடும் மரங்களும் எப்படி உள்வாங்குது அதை? மேல உள்ள பந்திய பாருங்க. முல்லை குறிஞ்சி இளமருதம் நல்ல மோகனப்பாலை முதிர்ந்த நெய்தல் பண்கள் கல்லை உருக்க முரண்டு முரண்டு கவிக்கு அணிக்கூட்டிகள் கண்டிடுவாய். என்னது? அந்த அந்த ஒவ்வொரு நிலங்களிலும் என்ன செய்யுது? அந்தந்த நிலத்துக்குரிய அந்த பண்கள், அந்த பண்களின் மூலமாக அந்த பாடல்கள் கவிதைகள் என்ன செய்யுது? இசையமைக்கப்படுது. இசையமைக்கப்பட்டு பாடப்படுகின்ற நேரத்திலே அந்த ஒலி என்ன செய்யுது? ஒலிக்கின்றது. அந்த ஒலி எப்படிப்பட்ட அந்த அந்த ஒலி, அந்த 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 இசை என்ன செய்யணும்? கல்லை கூட உருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. எனவே அது சாதாரணமான வரிகளுக்கு ஒரு அணியை, ஒரு அலங்காரத்தை, ஒரு சிறப்பை அது கூட்டுது. அதை பார்க்க சொல்லி சொல்றாங்க. அதே போல அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டா, அதை கேட்ட மாடும் மரங்களும் இச்சுவை கேட்டுங்க அந்த இசையை கேட்ட பிறகுதான் வண்டுகளாகி மயங்குதல் பார். அது காடு துறக்குது, கோடை தணிக்குது, காணல் பறிக்குது கண்ணன் என்று நம்ம பார்த்தோம். தெளிவாயிட்டா அந்த விஷயம்? தெளிவா? ஓ சார். ஆ, ஆம் சார். இல்லைங்கதா. அப்ப அந்த ஒரு கேள்வி இந்த ஆழமா விளங்கி இருக்கணும் அந்த விஷயத்தை. இது சொல்லுது அப்படின்ட்டு மேலோட்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா அது நேரடியா கவிதையை பார்க்கும்போது நேரடியான கருத்து இருக்காது. அதுக்குள்ள ஆழமான கருத்து உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப பாருங்க, அந்த அஞ்ஞான அந்த அறியாமைங்கிற இருளை வந்து நம்ம நேரடியா அதுல சொல்லலே. கவித்துவம் வந்து அது என்னது? அது கொஞ்சம் எனது ஆழமா சொல்லும். அதில் உள்ள நயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இப்படி ஒரு வரிக்க உங்களுக்கு வந்துட்டா நீங்கள் அதை விளக்க தெரியணும். உங்களுக்கு எப்படி எப்படி இப்போ சீரிதல் ஆயிரம் செங்கதிர் போலி செய்தி விளங்குது பூமியிலே என்கிற வரிகளின் மூலம் எடுத்து காட்டப்படுவது ஏன் அதுன்னு கேட்டால் நீங்கள் யோசிக்கணுமே. அந்த இடத்துல மேலோட்டமாக என்னது? வானத்திலிருந்து வரக்கூடிய சூரியனின் வெளிச்சம் இந்த பூமிக்கு அழகு சேர்க்கின்றது அப்படின்னு சொல்லலுமா? இயலாது. அது கவிதையோட சம்மந்தப்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? அதை ஒப்பிட்டு நம்ம விளக்கணும். கொஞ்சம் நல்லா அவதானமாக பார்த்துக்கொள்ளணும். அக்கு வேறாணியோட பார்க்கணும். இப்போ அடுத்து பாருங்க, இக்கவிதையின் பிரதான மைய கருத்து அது. கவிதை ஆசிரியர் பாரதி மீது ஆசிரியர் பாரதி மீதும் பாரதியின் கவிதை மீதும் கொண்டிருக்கும் பற்றினை வெளிப்படுத்துவதாக இக்கவிதை அமைந்துள்ளது. சரி, அவர் பற்றை வெளிப்படுத்துது. அந்த 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 அவரும் ஒரு பாவலராகிய மண்டிடமாக தான் இருந்திருக்காரு. அதனால தான் அவர் என்ன செய்யறாரு? அவரை பற்றி புகழ்ந்து பாடுறாரு. சரியா? ஓகே. பாரதியின் பாடல்களில் புலவர் நல்ல தம்பி கண்ட சிறப்புகளை செய்யுட்களில் கூறப்படும் மட்டுமே எடுத்துக்காட்டுக. சரியா? எப்படி? பாரதியின் கவிதைகளாகிய சீரியர்கள் உலகிற்கு ஒளி தருவன். பாரதியின் கவிதை மலருக்கு அழிவும் இல்லை, வாட்டமும் இல்லை. ரெக்கார்டிங் போட்டோமா? ஓகே. பாரதியின் கவிதை மலருக்கு அழிவும் இல்லை, வாட்டமும் இல்லை. பாரதியின் பாடல்கள் உயரிய சிந்தனைகளை தன்னகத்தே கொண்டிருந்தன. சந்தமும் ஓசையும் சாரல் ரிவி போன்றன. புது புது காட்சிகளை மாறி மாறி காட்டும் இயல்புடையன. பாரதி பாடல்களின் வரிகளை எடுத்தாலாத தமிழர்கள் இல்லை. பாரதியின் பாடல்களை படிப்பவர் உள்ளத்தை உயரிய சிந்தனை, புதுமை கருத்துக்கள், ஒளிநயம் போன்றவற்றை தோன்ற செய்வன. இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிருக்கீங்களா பிள்ளைகள்? இந்த பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டீங்களா இல்லை பிடிஎஃப்லேயே வச்சு படிச்சுக்கொள்வீங்களா? எப்படி? எத்தனை பேர் பிரிண்ட் பண்ணீங்க? இன்னும் பிரிண்ட் பண்ணல சார். பிரிண்ட் பண்ணா இதை என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் இந்த பிரிண்ட் பக்கத்தில் பண்ணி எடுத்தேன் சார். ஆ பிரிண்ட் பண்ண என்ன செய்யணும்? அந்த பக்கத்தில் வந்து இந்த பாரதியின் கவிதைகள் சீரியர்கள் உலகிற்கு ஒளி தருவோம்னா அந்த வரியை எங்களை போடுங்க, எழுதி வச்சுக்கணும். அந்த கவிதை வரி நேரம் எழுதிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்துடும். சரி, அப்போ சிறு குறிப்புகள்லாம் கேட்டால் வரியும் ஞாபகம் வரும், இந்த விஷயமும் ஞாபகம் வரும். சரியா? ஓகே. அடுத்து கவனிங்க பிள்ளைகள். புலவர் நல்லத்தம்பி இன் பாரதியார் கவிதையில் காணப்படும் மெய்ப்பாட்டு உணர்வுகளை எடுத்துக்காட்டு. நான் சொன்னேன் மெய்ப்பாட்டு உணர்வுங்கிறது ரியாக்ட் பண்ணுறது.
எமோஷனல் ஆகிறது என்னென்ன அடிப்படையில்? வீர உணர்வு, உணர்வு ரீதியானது. வீர உணர்வு, அறியாமையில் இருந்த பாரத சமுதாயம் தட்டி எழுப்பினார், வீர உணர்வு அதில் இருக்கு. சரியா? இன்ப உணர்வு, பாரதியின் காதல் கவிதைகள், காதல் சிறக்குமே அந்த அந்த வரிகள்லாம் போட்டுக்கொள்ளுங்க. பெருமித உணர்வு, பாரதியின் கவிதைக்கு அழிவும் இல்லை, அப்ப பெருமிதம். அவர் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு பெருமிதப்படுறோம் அவரை நினைச்சு. சரி, அவரோட கவிதைகள் வந்து எப்பவும் என்ன செய்யாது, அழிவடையாது, அவர் நீண்டு நிலைச்சிருக்குங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும், அதுக்குள்ள கொண்டு வரணும். சரியா? ஓகே. அப்படியே நம்ம அப்படியே போகும்போது அணிகள் கேட்கப்படும். எனவே புலவர் கையாண்ட உருவக அணிகளை எடுத்து காட்டும்போது பாரதி என்ற ஒரு தாமரை பூத்தது. அப்ப அந்த இடத்துல பாரதி தாமரையாகவும் பாரத நாட்டினை தாமரை பூத்த வாவியாகவும் உருவகித்துள்ளார். அடுத்து அது உருவகணி. சிந்தனையாம் எனும் வானுலகேறி, அதுல சிந்தனையை வானுலகாக உருவகித்துள்ளார். ஏன் சிந்தனை வானுலகா உருவகிக்கிறதுக்கான தொடர்பு என்ன பிள்ளை? சிந்தனையை வானுலகா, சிந்தனையாம் எனும் வானுலகேறி திளைத்தெல்லாம் அது சாம்பிடுமோன்னு இருக்குதானே. அப்ப சிந்தனைக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு? சிந்தனைக்கும் அதுக்கும் ஏன் அதை உருவகப்படுத்தியிருக்காங்க? சொல்லுங்க வேற யாராவது. சொல்லுங்க பிள்ளைகள். சிந்தனைக்கும் வானத்துக்கும் என்ன சம்பந்தம்? வானுலகத்துக்கும். இப்ப வானம் இப்ப இந்த கவிதையில இருந்து வானமே வசப்படுத்த முடியும்னு ஒரு கவிதையில இருக்கு, மானிட சக்தியில. வானம் வசப்படும், வானத்தை வசப்படுத்த முடியும்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்ப அதுவும் இது என்ன தொடர்புபடுது? வானமும் வானத்தை வசப்படுத்தலாம் அப்படிங்கிறதும் சிந்தனையாம் என்னும் வானுலக அப்படிங்கிறதுக்கு தொடர்பு சொல்லுங்க, ஒரு கவித்துவத்தை சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? வானம் என்னது, நம்ம தலைக்கு மேல இருக்கு. பரந்தளவில் வந்து சிந்திக்கணும்டா சார். விளங்கல விளங்கல. பரந்தளவுல வந்து சிந்திச்சு செயலாற்ற நிலையா சார்? ஆ, பரந்த அளவுல, அதாவது இந்த இடத்துல வானுலக என்னது, உயர்வானது தான் வானம். சரியா? சிந்தனையாம் என்னும் வானுலகம் என்கின்ற போது வானம் வந்து தலைக்கு மேல தலைக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு, அது தொலைதூரத்துல இருக்கு. அது பரப்பளவுல பெருசு, பறந்தது. அது போல உயர்ந்தது, உயர்வானது, நம்ம எம்மை விட உயர்ந்த இடத்துல இருக்கு. எனவே சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டா உயர்வானதாகவும் பரந்தளவாகவும் இருக்கணும். நம்ம குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதுதான். எனவே பாரதியார் கவிதைகள் வாசிக்கும் போது அந்த சிந்தனை வலுப்பெறும். நம்ம குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள, குறுகிய ஒரு சிந்தனையில இருக்க மாட்டோம். ஒரு பரந்தளவுல உலகளாவிய ரீதியில் நம்ம சிந்திப்போங்கிறத இங்க சொல்ல வருது. சரியா? அதான் காரணம். சரியா? தெளிவா? ஆம் சார். ஓகே. தாமரை காடுதி நித்தமும் செந்தமிழ் தன்னரவு எங்கும் சொரிவது. சரி, அப்ப இதுல என்னது உருவாக்க கையாளப்பட்டிருக்கு? பாரதியின் பாடல்கள் தாமரை மலர்களாகவும், பாரதியின் பாடல்கள் தாமரை மலராகவே சொல்லப்படுது. அம்மலர்கள் சொல்கின்ற தேனை என்னது? செந்தமிழாகும். அதில் இருக்கக்கூடிய செந்தமிழ், அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய செழுமை செந்தமிழாகவும் உருவகித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிட்டு போகணும். சரியா? ஓகே. அப்படியே போகும்போது பாருங்க, பாவலராகிய வண்டி நம்ம அப்படின்ற போது இந்த இடத்துல பாரதியில் பாடல்களை விரும்பி படிக்கும் மக்களை, புலவருள் உட்பட்ட மலரில் எல்லாரையுமே மலரில் தேன் எடுக்கும் வண்டுகளாகவே என்ன செய்ய பார்க்குறது, பாவலராகிய வண்டினம் உருவகணி. அப்போ எண்ணிக்கணும் எத்தனை உருவகணி கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு எண்ணிக்கொள்ளணும். ஓகே. அடுத்து பாருங்க, புலவர் கையாண்டுள்ள ஓமை அணிகளை எடுத்து கூறுக. ம் ஓமை அணி அப்போ உருவாகம் இருக்கு, ஓமை இருக்கு. அதன் அடிப்படையில் சொல்லுங்க பாப்போம். சீரிதழ் ஆயிரம் செங்கதிர் போல் ஒளி செய்தி விளங்குது பூமியில், ஓமானம் சூரியன் ஆயிரம் செங்கதிர், ஓமையும் பாரதியின் பாடல்கள், பொதுத்தன்மை பிரகாசித்தல். சரி, அதை பார்த்தது என்னது? சூரியன் ஆயிரம் செங்கதிர்கள் வந்து ஓமானம், ஓமேயம் பாரதியின் பாடல் வந்து ஒவ்வொரு கதை மாதிரி தான் ஒவ்வொரு கனது கவிதையும், ஒவ்வொரு இலக்கியமும். சரியா? எனவே அது என்ன செய்யும் கேட்டா, என்ன செய்யும், அந்த சூரியன் போல மனதுக்குள்ள என்ன செய்யும், அது பிரகாசிக்கக்கூடியதா இருக்கும். விளங்குதா? அதான் நான் பார்க்கணும். சந்த மிகுந்தெடு சிந்தனை வந்தது சாரலருவிகள் போல் விழுந்தே. இதுல ஓமானம் என்னது? மலையிலிருந்து விழும் அருவிகள், ஓமேயம் பாரதியின் சிந்து பாடல்கள், பொதுத்தன்மை சந்தம். சரி, இதெல்லாம் கொஞ்சம் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து சித்திரம் காட்டுது புத்துயிர் போல. அதுல பாருங்க, ஓமானம் புதிதாக பிறந்த குழந்தை, ஓமேயம் சித்திரம் காட்டுதல். பொதுத்தன்மை என்னவா இருக்கும்? ம் புதிய வடிவம் காட்டுதல் சார். புதுமை. சரியா? புதுமை அல்லது புதுமைன்னு சொன்னாலும் சரி. புதுமை, புதுமை காட்டுதல், புதுமை உணர்வு, புதுமையான காட்சி, அந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரியா? விளங்குதா? அப்ப இந்த விடயம் விளங்கிட்டாப்புல உங்களுக்கு, அந்த இந்த கவிதை வந்தால் உங்களுக்கு முழுமையான ஒரு புள்ளிகளை பெறக்கூடிய வகையில் நம்ம ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிட்டா?
ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, அதையும் தெளிவுபடுத்திடுவோம். தெளிவா? தெளிவா ஆ தெளிவா தெளிவா. சார். ஆ. சரி, இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் எழுதும் போது பந்தி அமைப்புலையா சார் எழுதணும்? பந்தி அமைப்பில் தான் எழுதணும். பந்தி அமைப்பில் தான் எழுதணும். சரியா? சார் சிறுகுறிப்புக்கு வந்தா ரொம்ப விரிவா எழுதணுமா சார்? இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ சிறு குறிப்புக்கு வரும் பட்சத்தில் ஒட்டுமொத்த கவிதையும் கேட்க மாட்டாங்களே. எல்லாத்தையும் அணிகள் இருக்கு, எல்லாமே இருக்குது தானே அந்த இடத்துல. இப்போ பாருங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க 10 புள்ளிகளுக்கு தானே. சரி, இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறான்னு கேட்ட பாருங்க. அதே அதே கவிதையில் பார்ப்போம். இந்த பாரதியார் கவிதைகள் பெறும் முக்கியத்துவம் தொடர்பாக கவிஞர் கூறுவதை விளக்குக. அவ்வளோதானே விஷயம். சரியா? அப்போ அதில் என்னது, இந்த 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 பாயிண்ட்ஸ் தானே மெயின். உலகில் வாழும் மக்கள். அப்போ அதில் ஒவ்வொரு பந்திலையும் ஒவ்வொரு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தொகுத்து எழுதுவீங்க நீங்கள். இடையில இடையில வரிகள் ஞாபகம் வரும், நீங்கள் இடையில போட்டால் நல்ல. சரி, வரிகளை போட்டு 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 அதை தொகுப்பீங்க. இப்போ எனவே இதில் வந்து என்னது, அப்போ ஒரு 10 புள்ளிகள் அப்படிங்கல அந்த விஷயங்களுக்கு 1 2 3 4 5 விடயங்கள். அந்த 5 விடயங்களை விளக்க போகிறீங்க, விளக்கி எழுத போகிறீங்க. உங்களோட மொழி நடைக்குள்ள மாற்றி அதை என்ன மாநிலத்தை பண்ணி ஜாயின் பண்ணி கொண்டுட்டு போக போகிறீங்க. விளங்குதா? அப்போ அது அதுக்கேற்றவாறு தான் நம்ம சிறு குறிப்பில் எழுத போகிறோம். அப்போ எவ்வளோ எந்த அளவு எழுதணும் அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும்? கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு என்னென்ன விஷயம் அதில் இருக்கோ முழுமையாக எழுத பாருங்க. ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை ஒரு விஷயத்தையே வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். விளங்குதா? சில பேர் என்ன செய்யணும், பக்கத்தை கூட்டுறதுக்காக என்ன செய்யறது கேட்டால் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அந்த பாயிண்ட்டை வச்சு ரொம்ப விவரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம மெயினாக என்ன கேட்டால் அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரதை நம்ம பார்க்கணும். ஓவர் விளக்கம் தேவையில்ல. சரியா? தெளிவா? ஆமாம் சார். ம். ஆமா சார். வேற எதுவும் கேள்வி இருந்தா? இன்னொன்று, உரைநடை கவிதைங்கள நான் தான் சொன்னேனே உங்களுக்கு. பாருங்க, இந்த கவிதையெல்லாம் வந்தால் ஈஸியாக பந்தி பந்தியாக தானே இருக்கிற பிள்ளைகள். நேரடியாக நல்லா விலகி கொண்டு தானே போவீங்க. ஈஸியாக செஞ்சு போடலாம். கவிதை ஒரு தடவை வாசிச்சிருவீங்க, அது இன்னொன்று வாசிக்க கூட தேவையில்லை. தெரியும் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு. நம்ம ஆழமாக விளங்கிட்டு தானே போகிறோம். அங்கேயே போயிட்டு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறீங்க கவிதை இல்லையே. இன்னொன்று சார், சொல்லுங்கள். மொழிநடைய விளக்கு அப்படி கேட்டா? மொழிநடை சிறப்பும் கேட்கும்போது நான் சொன்னேன்னா, இப்போ மொழிநடைங்கிறது இந்த யார் புலவர்ட மொழிநடை தானே கேட்பாங்க. புலவர்ட மொழிநடை. இப்போ மொழிநடைனா என்னது, என்ன மொழிநடை அப்படிங்கிறது? அந்த கவிதையை இப்படி அவர் சொல்ல வராரு. எனவே கவிதையை ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது, சரியா, அவரை அதில் என்ன அடிப்படையில் சொல்ல வர, அதை உருவம் உள்ளடக்கம்னு சொன்னேன். சரியா? அதன் அடிப்படையில் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. உருவம் மொழிநடைக்குள்ள உருவம் உள்ளடக்கம் ரெண்டாக வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? அப்போ இதுக்குள்ள அவர் இப்போ பாருங்க, தொண்டு கவிதை மாதிரி வீசாதிர் கவிதை இல்லை. வீசாதிர் கவிதை வந்து பாரதி கவிதை இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் ஒவ்வொருத்தரும் அதை எழுதியிருக்காங்க, வெவ்வேறு புலவர்கள் எழுதுறதுனால. எனவே இந்த இடத்துல மொழிநடை சிறப்பு என்கின்ற போது அவருக்கு அந்த அந்த அணிப்பிரயோகம், சரி, அவர் எப்படியான பட்ட அணிகளை அவர் கையாண்டிருக்காரு. சரியா? அது ஒரு மொழிநடை சிறப்புக்குள்ள வரும். அவரோட சொற்பிரயோகம், எளிமையான சொற்களை கையாண்டிருக்காரா அல்லது கடினமான சொற்களை கையாண்டிருக்காரா, இலகில் விளங்கக்கூடிய வகையில் அது இருக்குதா. சரியா? பெரும்பாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அது இலகுவாக இருக்குன்னு தான் நீங்கள் எழுதணும். சரியா? மொழிநடை சிறப்பு எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, வாசிக்கவே இல்லை அப்படின்லாம் எழுதக்கூடாது. அப்போ எனக்கு இலகுவாக இருந்தது, சிறப்பான மொழிநடை, செழுமையான சொற்கள் கையாளுகை மிகவும் பொருத்தமானது, பொருத்தமான இடத்தில் பொருத்தமான அணிகளை கையாண்டிருப்பது மிகவும் பிரமிக்கத்தக்கதாய் உள்ளது. சரியா? அந்த மாதிரி. அடுத்து சந்த ஓசை. சரியா? சந்த ஓசை நீளவு காணப்படுகின்றது. சரியா? வேற என்ன செய்யலாம், என்ன வேற என்ன மொழிநடைக்குள்ள கொண்டு வரலாம்? அணிகள். வாசகனை முன்னிறுத்தி பாடியிருக்காரு சார். விளங்கல. வாசகன் விளங்கக்கூடிய வகையில வாசகனை முன்னிறுத்தி பாடியிருக்காரு. ஆ அதுதான் அதான் சொன்னேன். அது ஒரு ஒவ்வொரு கவிதை. கவிதைக்கு ஏற்ற மாதிரி நான் பொதுவாக சொல்கிறேன். மொழிநடை சிறப்புனா பொதுவாக சொல்கிறேன். இப்போ நம்ம மானிட சக்தியை எடுத்துக்கிட்டா, மானிட சக்தி வந்து என்னது முன்னிறுத்தி தான், ஒருத்தர் வாசகனை முன்னிறுத்தி தான் என்னது அந்த கவிதை சொல்லப்படுது. சரி, அதே போல் உதயசூரியனும் அப்படிதான். அதே போல் பாரதியாரும் என்னது, பாரதியார் வந்து முன்னிறுத்தி சொல்கிற மாதிரி, இந்த இந்த கவிதை முன்னிறுத்தி சொல்கிற மாதிரியா இருக்கு இந்த கவிதை. இல்ல சார். இது முன்னிறுத்தி சொல்லலை. அப்போ முன்னிறுத்தி எது எது கவிதை சொல்ல அதுக்கு தான் சொல்லணும். அப்போ இதில் சொல்லாத போது நம்ம அதை சொல்லக்கூடாது. வேற ஒரு கவிதைக்கு நம்ம மொழிநடையை இதுக்குள்ளே இணைக்கக்கூடாது. சரியா? அப்படி அது மாதிரி அணிப்பிரயோகம், சொல்லுண்ட சொற்பிரயோகம், மொழிநடை,
அவருடைய கற்பனை திறன், அதாவது அணிகள் எப்படி கையாண்டிருக்காரு, இந்த இடத்துல இந்த அணிகள் மிக பொருத்தமானதாக இருக்கின்றது, இலகுவாக விளங்கக்கூடியதாக இருந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மொழிநடை சிறப்புகளை வரும். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அதுல? ஓகே. அப்போ நம்ம ஒரு கவிதை பார்த்துட்டோம். அது அந்த ஆர்டர்ல நம்ம போக போகிறோம். அப்போ அடுத்து நம்ம போக போகிற இடம் எதுன்னு கேட்டால், அடுத்த கேள்வி எது? கவிதை முடிய திருக்குறள். சரியா? திருக்குறள் போமா? திருக்குறள் போவோமா? இல்லாட்டி இன்னொரு கவிதை பார்த்துட்டு வருவோமா? இல்லை நேரடியாக அப்படி அந்த ஆர்டர்லேயே போவோமா? திருக்குறள் போகுது. திருக்குறள் திருக்குறள் போகலாம். பார்ப்போம் சார். சரியா? ஓகே ஓகே. அப்போ திருக்குறள். இப்போ திருக்குறள் வந்து மிகவும் முக்கியத்துவம் உடைய ஒரு ஒரு வினா. சரி, கூடுதலாக நான் பரிந்துரைக்கிறது வந்து திருக்குறள் செய்யுங்க செய்யுங்க, பிள்ளைகள் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னா திருக்குறளை செஞ்சுட்டா திருக்குறிப்பு ஒன்று செஞ்சு இடையில ஒன்று கேள்வி செஞ்சு முடிச்சிட்டா கேம் ஓவர். சரியா? எனவே இந்த இடத்துல நம்ம திருக்குறள் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பேப்பரையும் நம்ம வந்து பார்க்கணும், எப்படி கேட்கப்பட்டிருக்குங்கிற ஒரு ரியலைசிங் பண்ணணும். ரியலைஸ் பண்ணால் தான் நம்ம எப்படி அந்த அந்த நம்மளோட கடந்த கால பேப்பர் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்படி தான் வரும், இப்படி தான் இந்த மாதிரி தான்ட்டு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள முடல் மாறாது. அதே மாடலில் தான் வரும். கேள்விகளோட தன்மை, கேள்வியிட இதுதான் வித்தியாசப்படும். எனவே திருக்குறள் வந்து இப்போ மட்டும் உள்ள பிள்ளைகள் இதுக்கு முன்னுக்குள்ள சிலபஸாக இருக்கலாம், அதுக்கு முன்னுக்குள்ள சிலபஸாக இருக்கலாம். சரியா? இப்போ எங்களோட சிலபஸில் அங்கவியல் இருந்துச்சு, உங்களுக்கு அரசியல் இருக்கு. சரியா? அதுக்கு முன்னுக்கு வேற ஏதோ ஒரு இயல் நினைக்கிறேன், எனது ஞாபகம் இல்லை. அப்படி ஒவ்வொரு இயல். எனவே அந்த ஒவ்வொரு இயல்களுக்குள்ளேயும் நம்ம பாஸ் பேப்பர்ஸை நீங்கள் தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், இதுதான் முறைமை. இப்போ இதே மெத்தட்ல தான் வருது, இந்த முறை இதுதான் வரப்போகுது. இப்போ என்னது இந்த இந்த இதுதான் இந்த குரல் தான் வருதுன்னு எக்யூரேட்டாக சொல்லாது, 100% சொல்லாது. அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அனுப்புகிறோம், வருது. அது வரலாம் இல்லை வராமல் இருக்கலாம். மேக்ஸிமம் வருங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த சாய்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இன்னொன்று சிம்ம அடிப்படுது கதைகள், அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கன்னு கேட்டால், காலமறிதல். காலமறிதலை கொஞ்சம் பார்த்துட்டு போக சொல்லி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்துச்சு. காலமறிதலை கொஞ்சம் பாருங்கள், இது இது இதுக்கு மேலதிகமாக. சரியா? மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறது நல்லதான். இருந்தாலும் கூட நம்ம யோசிக்கிறோம், அது வந்தது வராது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம யோசிச்சுட்டு இது பண்ணுறோம். சரியா? அப்படி வந்தது வந்தாலும் காலமறிதல் தான் வரலாங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். சரி, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது நான் கொடுத்த இந்த 3 அதிகாரம் மிக தெளிவாக பார்த்துட்டே போயிருங்க. சரியா? இப்போ நல்லா அதில் ஏன்னா இவ்வளோ காலம் வந்ததில் அப்படி வேற ஒரு அதிகாரம் வந்தது இதுக்கு முன்னுக்குள்ளது சிலபஸ் மாறும்போதும் பிள்ளைகள், இப்போ இதுக்கு முன்னுக்கும் சிலபஸ் மாறுனுச்சு தானே, இந்த சிலபஸ் வர முன்னுக்கு ஒரு சிலபஸ் அங்கே இருந்துச்சு தானே, விளங்குதா? அப்போ எங்கட சிலபஸில் அங்கவியல் இருந்துச்சுண்ணே. அப்போ அங்கே இந்த சிலபஸ் அரசியல் வர முன்னுக்கு அங்கே சிலபஸ் மாறும்போது அதை பார்க்கும்போது என்னது கடைசி வரைக்கும் வந்தது வரல. சரியா? அப்போ அதுதான் நான் யோசிக்கிறேன் கேட்டால், இப்போ 10 அதிகாரம் முக்கியத்துவம் உடையதுன்னா அப்போ கொடுத்த அதிகாரத்துக்கே திரும்ப வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். சரியா? அதனால் இதை பாருங்கள், மேலதிகமாக காலமறியில் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. மற்றது இதை மெயினாக பார்த்துக்கொள்ளுங்க. இது இப்போ நம்ம படிக்க போகிறது. அப்போ இது மாடலை பார்க்க போகிறோம். 2019ஆம் ஆண்டு பாருங்கள், காலமறிதல் என்கின்ற அதிகாரம் வந்து பாருங்கள், அது கேள்வியை பாருங்கள். காலமறிதலின் சிறப்பும் பயனும். காலம் வராவழி பொறுத்திருப்பதும் அவ்வாறு இருப்பதும் சிறப்பும். எவ்வாறு காத்திருந்து எவ்வாறு கருமத்தை முடிப்பது என்பவை திருவள்ளுவரால் விளக்கப்படும் என்ற எடுத்துக்காட்டுகளோடு விளக்கு. இவ்வதிகாரத்தில் கையாளப்பட்ட ஓமைகளே அடையாளம் காட்டி அவை ஒவ்வொன்றும் கையாளப்பட்ட நோக்கத்தை துளக்கு. அப்போ 4 கேள்விகள். சரியா? இப்போ 4 கேள்விகளும் பாருங்க, நான்கு மூன்று மூன்று அப்போ 4வது கேள்வி அணியோட சம்மந்தப்பட்டு வரும். இந்த 3 கேள்வியும் பாருங்க பிள்ளைகள், முதலாவது கேள்வி 4 குறள், 2வதுல 5, 6, அடுத்து 7, 8, 9, 10. பாருங்க, முழுமையாக 10 குறள் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டுருச்சு. சரியா? 10 குறள். அப்போ எனவே இந்த முதல் 3 கேள்விகள் குறளோட சம்மந்தப்பட்டது. அந்த குறளோட தலைப்புகள் பிரிச்சிருக்கோம் தானே. எனவே அதை நல்லா தெளிவாக நம்ம இது பண்ணிக்கொள்ளணும். சரியா? அடுத்து வந்து கடைசி அணி எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதை நான் எப்படி தரேன் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன், எப்படி அதை நான் விளங்கிக் கொள்ளுங்கிறத நான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், 2010 காலமறிதல் வந்துச்சு, 2019. அடுத்து 2020 நம்ம அப்படியே பார்க்கும்போது பாருங்கள், பெரியாரை துணைக்கோடல். சரி, அதுலேயும் கேள்வி பாருங்கள் அப்படி தான் வந்திருக்கிறது. பெரியாரது இலக்கணமும் வரை துணையாக குரலும், பெரியார் துணையாக குரலின் சிறப்பு, பெரியாரை துணை குரலின் பயன், பெரியாரை துணை குரல் ஏற்படும் குற்றம், அடுத்து அணி கையாளுகள். சரியா? அப்படியே வந்து கொண்டிருக்கு. அப்போ அது அடுத்து பாருங்கள், 2024ஆம் ஆண்டு பரீட்சையில் இடம்பெற்ற அதிகாரம்னு பார்க்கும்போது வழியின் பகுதியும் அதனை அறிந்து கொள்வோரின் அடையும் பயனும். அடுத்து தன் வழி அறியார் அடையும் இழுக்கு, பொருள் வழி. அப்போ அந்த மாதிரி அந்த முழுமையாக அந்த குரலோட சம்மந்தப்பட்டு தான் வருது. ஆனால் இதற்கு முன்பு எங்கட அதிகாரத்தில் இது வரும், அதிகார வைப்பு கேட்பாங்க.
சரி, அதிகார வைப்பு கேட்போம். இதில் தொடர்ச்சியாக வந்து அதிகார வைப்பு அஹ், கேட்கல. மேக்ஸிமம் வந்து குரலோட சம்மந்தப்பட்டு 4வது குரல் அணியோட சம்மந்தப்பட்டு தான் வருது. சரியா? அது மாதிரி 2023 வந்து இடனறிதல், 2002 தெரிந்து செயல்வகை, 21 வலியுறுதல் அப்படின்னு வந்த ஆக்கில் 2024 நான் பார்க்குறோம் அறிவுடைமை போன முறை வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முறை அறிவுடைமை, 2025 குற்றம் கடிதல். சரி, அப்போ இந்த முறை என்ன வரப்போகுதுங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம மட்டும் பேச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வரலாம்ங்கிற அடிப்படையில் தான் நம்ம போட்டிருக்கோம். தெரிந்து தெளிதல், சிற்றினம் சேராமை, தெரிந்து விடையாட. சரியா? ஓகே. அதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ நம்ம என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறோம், திருக்குறளை எப்படி ரெடி ஆகுறது, எப்படி தயாராகிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, திருக்குறளை எப்படி தயாராகிறது, எப்படி மனதுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனவே இதில் திருக்குறளில் எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அந்த 10 குறளும் பாடமா 10 குறளும் நீங்கள் பாடமாக்கியிருக்கீங்களா? எழுத்துப்பிழை இல்லாமல் அந்த வரிகள் தெரிந்தனை, முதல்ல 4 சீர்களும், 2வது வரியில் 3 சீரும். சரியா? சீர்னா என்னது? அந்த சொற்களில் அந்த இன்னைக்கு அந்த 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 மெத்தட்ல தான் வரும். ஒரு நீட்டுக்கு எழுதக்கூடாது. சரியா? 3 லைன்லேயே எழுதணும், 2 லைன் எழுதணும். முதல் இதில் 4 சொல்லும், அடுத்து 3 சொல்லும். தெரிந்தன திருக்குறள் நீங்கள் பாடமாக்கும் போது இந்த அதே மெத்தட்ல இங்கே எழுதணும், மேற்கொள்ள கொடுக்கணும். சரியா? ஓகே. அப்போ அந்த திருக்குறள் நமக்கு நல்லா தெளிவாக என்ன செய்யணும், எழுத்துப்பிழை இல்லாமல் அழகாக தெளிவாக பாடமாக இருக்கணும். அதுக்கு பொருள் வந்து கட்டாயம் அதுக்குள்ளே இருக்கணும். சரியா? பொருள் நம்ம எழுதுவதே அதுக்குள்ள விளக்கம் எழுதும்ல, பொருள். அடுத்து அந்த அமைப்பு. சரியா? அப்போ நம்ம பாருங்க, தெரிந்து தெரிதல் வகைப்பாடு பார்த்துருங்க. அப்படி பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணையுடையார் இனங்காணல், சிறப்பு வகையால் குணமுடையார் இனங்காணல், குற்றம் நாடுவதற்கான கருவி, தெளியப்படாதவரும் தெளிந்தால் ஏற்படும் இழுக்கும். அடுத்து அணி. இப்படித்தானே வந்திருக்கு, அந்த மெத்தடில் தான் எடுத்துருக்கோம். அப்போ பாருங்க, பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமுடையாரை இனங்காணல் 1 2 3. சிறப்பு வகையால் குணமுடைய இனங்காணல் 4வது. சரியா? குற்றம் நடுவதற்கான கருவி 5வது. பாருங்க, அது தனித்தனியாக பிரியுது. அடுத்து தெளியா தெளியப்படாதவரும் தெளிந்தால் ஏற்படும் இழுக்கும் 6 7 8 9 10. இப்போ இந்த மெத்தடில் தான் இது வரும். அப்போ எப்படி எப்படி இதுக்கு புள்ளி வழங்குவாங்க? 3 குறள் உள்ளதுக்கு இது மொத்தம் எத்தனை எத்தனை புள்ளிகள் மொத்தம் அந்த அதிகாரத்துக்கு? 20 சார். 20 புள்ளிகள். அப்போ 20 புள்ளிகள் 4 கேள்விக்கு சமனா பிரிச்சா எத்தனை வரும்? 5. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ 5ங்கேல வந்து அந்த ஒரு குறளுக்கு 5 கொடுக்கறது வந்து கொஞ்சம் அதில் விட குறைவு தானே. அப்போ என்ன செய்ய, அது மாறி மாறி வரும். இப்போ இந்த ஈயனாவுக்கு ஈயனா கேள்விட்டு எத்தனை 5 குறள் எழுதணும். இப்போ அதுக்கு ஒரு 7 புள்ளி கொடுக்கலாம். சரியா? மேலே உள்ளதுக்கு ஒரு 6 புள்ளி கொடுக்கலாம். மிச்சம் எத்தனை? 7 7 எத்தனை? 42. 7 43. பெருக்க சொல்லலை, கூட்ட சொன்னேன். 13 தானே? 13. 13. மீதி 7 இருக்கு. சரியா? இப்போ அதன் அடிப்படையில் 4 3 கொடுக்கலாம், அல்லது என்னது அது அதுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டு அப்படி மாறி மாறி கொடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை, நமக்கு அது பிரச்சனை. நம்ம விஷயத்தை எழுதிட்டோம்னா சரி, அது மார்க்ஸ் போடுறது அவங்க வேலை. சரி, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், அந்த குறளோட பிரிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டு இதை பிரிச்சேன். நான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி இந்த தெரிந்து தெரிந்தவங்களுக்கு வகைப்பாடு வேற ஏதாச்சும் மாற்றி எதுவும் நீ எதுவும் படம் வச்சிருக்கீங்களா? அதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். மாற்றி இது நான் இப்போ கொடுத்துருக்கேன் தானே, ஒரு அட்டவணை. இது இல்லாமல் வேற மாதிரி எதுவும் படமாக்கிறீங்களா இந்த மாதிரின்னு கேட்குறேன். மேக்சிமம் இதோட சம்மந்தப்பட்டு தான் வரும். அப்ப அப்படி வேறுபாடுகள் இருக்கான்னு கேட்குறேன், குறள் பிரிப்புல, தெரிந்தல் வகைப்பாடுல. சார், சிற்றினம் சேராமை விளைவுகள் இருக்கு தானே சார்? அஹ், சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. சிற்றினம் சேராமை விளைவுகள் சார். ம் அதுல வந்து சார் 5வது குறள்ல 9வது குறள் வரைக்கும் வருமா சார்? இல்லை, அது நம்ம அப்புறம் அந்த அந்த அதிகாரம் பார்க்கும்போது பார்ப்போம். இதுல கேட்குறேன், ஓகே சார். தெரிந்து தெரிதல் வகைப்பாடுல. இப்படியே தான் நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். இதுல வித்தியாசம் எது இருக்கான்னு கேட்குறேன். இந்த பிரிப்பு சரியாங்கிறது பார்க்கறதுக்கா, ஏன்னா தெரியுதானே. அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கு, பெரும் மேக்சிமம் இதுதான். சரியா? அப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாமுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், எக்ஸாமுக்கு இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமுடைய இனங்காணல் அப்படின்னா 1 2 3ன்னு தெரியும். 1வது குறள், 2வது குறள், 3வது குறள் உங்களுக்கு இதில் நம்ம போட்டிருக்கோம். சரியா? எக்ஸாமில் வேற ஒரு தலைப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன்,
வேற இது இதே மூணையும் வேற மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் இந்த குரல் என்ன சொல்லுது, இந்த குரல் என்ன சொல்லுது, இது என்ன உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அந்த தெளிவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருவீங்க. இந்த விஷயம் இதுக்குள்ளே தானே வரும். விலங்குது என்ன சொல்றேன்ட்டு அந்த தலைப்புக்குள்ள எது எது உள்ளடங்குங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் அந்த 10 குரல் நம்ம ஆழமாக தெரிஞ்சிருந்தா தெரியுது. இப்போ இதை பாருங்க, இந்த 10 குரலையும் பார்த்தனால இப்படி பிரிச்சிருக்கோம். பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமுறை இனங்காணல்னா அது ஒரு 3 தான் அப்படி இருக்கு. நாலாவதுக்குள்ள இதில் சேர்க்கலாது. ஏன்னா சிறப்பு வகையால் குணம் இனங்கள் 4வதுல இருக்குன்னு தெரிஞ்சனால தான் அப்படி போட்டிருக்கோம். சில டைம் வந்து அவங்க அவங்க அதாவது பேப்பர் மார்க்கிங்கில் வேறு மாதிரி அவங்க இது பண்ணியிருந்தா வகைப்பாடை வேறு மாதிரி கொடுத்துருந்தா உங்களுக்கு அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த குரலை உள்ளுக்குள்ளே செலக்ட் பண்ணி கேளுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு செலக்ட் பண்ண நீங்கள் தகுதியை வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இப்படின்னா அது எப்படியோ அந்த 10குள்ளே தான் என்ன எப்படி பிரித்தாலும் அதுக்குள்ளே தான் நம்மள இணைக்க போகிறோம். இப்போ குற்றம் நடுவதற்கு கருவிங்கையில் அது 2வது குரல் எழுதுமா உங்களுக்கு தெரியும். குற்றவாளி கருவி இதில் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும். 5வது குரலில் தான் சொல்லப்பட்டிருக்குன்ட்டு. அதனால உங்களுக்கு இதுதான் மெயின். பெரும்பாலும் இதில் தான் வரும். நான் கேட்குறேன் மேபி வேறு மாதிரி அவங்க கேட்டாங்கனாலும் அது குரல் உள்ளுக்கு தான் அந்த கேள்வி இது வகைப்பாடு வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விட கொடுக்க தெரியணும்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ரெடியாக இதுனே போகணும். நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி போட்டா இருக்குன்னு நம்ம எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி இதுதான் கடைசியாக நம்ம எடுத்தது. சில நேரம் சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து அவங்க பேப்பர் மார்க்கிங்கில் எப்படி கொடுத்துட்டா அதை நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். விலங்கு என்ன சொல்கிறேன்ட்டு மற்ற அதிகாரம்லாம் அப்படியே நேரம் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் இந்த அதிகாரங்களில் கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குன்னு சில நேரம் வந்து மாறுபாடான வகைகளை கேட்டுருவாங்களான்ட்டு. நான் மேக்ஸிமம் இதுதான் நான் சொல்கிறேன். அப்படி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ அதை இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ பொது வகையால் குணம் குற்றம் தெரிந்து குணம் என்னங்கனால்னு ஒரு பொது வகையால்னு ஒரு விஷயம் இருக்குது தானே. அப்போ அந்த பொது வகையாளுங்கிற விஷயத்துக்கு வேற ஒரு மொழிநடை சொல்லலாம் தானே. வேற ஒரு சொல்ல போட்டு அதை கேட்கலாம். சரியா. அப்போ எந்த எப்படி போட்டாலும் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் அந்த அந்த மொழிநடையை விளங்கி நம்ம திருக்குறளை பற்றியும் உங்களுக்கு தெளிவு ஒன்று இருந்தால் உங்களுக்கு அதான் இதைத்தான் கேட்டிருக்கு. இதுக்குள்ளே 3 குறள் தான் வரும். இதுதான் அதுக்கு வரும். சரியா. தெளியப்படாத தெளிந்தால் ஏற்படும் இழுக்கு வந்து இதுதான் வருது அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும்னு சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மெயின் வந்து அந்த குறளையும் பொருளையும் நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். என்ன குறள் என்னத்தை சொல்லுது ஆழமாக விளங்கிக்கொள்ளணும். 10 குறளையும் என்னது மொத்தமாக நல்லா தெளிவாக விளங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. சரியா. விளங்கிட்டா பிள்ளைகள் அடுத்ததுக்கு போகாம விஷயங்களை சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. இந்த நம்பர் வந்து குழப்பி குழப்பி வருமா சார்? இல்ல நம்பர் குழப்பி வருமா இல்ல ஓர்டர்ல வருமா சார்? இல்லை அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதுதான் நம்ம இவ்வளோக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தது. நிறைய ஃபில்டர் பண்ணி நிறைய பேப்பர்ஸ் இது பண்ணி கைடு பார்த்து அப்படி இப்படி எடுத்தது. சரியா. இப்போ அதான் சொல்கிறேன், சம்டைம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இதே தலைப்புக்குள்ளே வந்தால் இதுதான் இந்த நம்பர் தான் இதே தலைப்புக்குள்ளே வந்தா சரியா. சில நேரம் வந்து என்னன்னு கேட்டால் அப்படி வைங்களேன். இப்போ எப்படி வைங்களேன், இப்போ ஆவணாவும் ஈனாவும் இருக்குன்னு வைங்களேன். ஆவணாவும் ஈனாவும் சிறப்பு வகையால் குணமுடையார் இனங்காணல் குற்றம் நடுவதற்கான கருவியின் தனித்தனியாக இருக்குதுனே. அப்போ இப்படி கேள்வி கேட்டானுங்களே, சிறப்பு வகையால் குணமுடைய இனங்காணலும் குற்றம் நடுவதற்கான கருவியும் அப்படின்னு கேட்டானுங்களே. அப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து 4வது இதை சொல்லுது 5வது இதை சொல்லுதுன்னு. அப்போ நீங்கள் அந்த கேள்விக்கு எத்தனை குறள் எழுதுவீங்க? ஒரு குறள் எழுதுவீங்க, 2 குறள் எழுதுவீங்களா? 2 குறளும் அதைத்தான் சொல்கிறேன். அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த தெளிவு எப்படி வரும்னு கேட்டால் அதில் ஆழமாக அந்த குறளுக்குள்ளே நுழைஞ்சு இந்த 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 குறளில் என்ன விஷயம் ஆழமாக சொல்லப்படுது, இதில் எப்படி சொல்லப்படுதுன்னு ஆழமான ஒரு அறிவு இருந்தால் உங்களுக்கு எப்படி பிரித்து கேட்டாலும் நீங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கிடுவீங்க. கொண்டு போய் அந்த பாஸ்கெட்டில் போட்டுருவீங்க. ஒரு கேள்வி ஒரு பாஸ்கெட் மாதிரினா அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் இந்த குறள் தான் இதுக்கு வரும், இது இங்கிட்டு தான் வரும், இது அதில் வராது, இது அப்படின்னு என்ன செய்யணும் அந்த டைம்லேயே நம்ம கண்டுபிடிச்சி போடலாம். இது மாறி வரும்போது மொழிநடையில் மாற்றி கேட்கப்பட்டால்னு சொல்கிறேன். சரியா. தெளிவா. இதுக்கே ரெடியாகும் பிள்ளைகள். சம்டைம் மிஸ் ஆகிட்டா நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு அது மாதிரி நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் ஒரு முடிவு எடுத்து கசகசம் எழுதிட்டு வந்துடணும்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இது பொருளுக்குள்ளே இப்போ நம்ம எப்படி செய்கிறோம்னு கேட்டால் முதல்ல குறளை பாடமாக்குறோம். சரி. அப்போ குறள் பாடமாக்குறதுக்கு நீங்கள் தான் அது மெனக்கடணும். ஏன்னா இப்போ நான்லாம் என்ன பாடமாக்குறதா உங்களுக்கு நான் ஏற்கனவே படிப்பு சொல்லியிருப்பேன்னு கேட்டால் உட்கார்ந்து பாடமாக்குனது ஒரு இடத்துல. சரியா. ஸ்கூலுக்கு போயெல்லாம் எனக்கு எழுதிட்டு போகிறது கையில் அல்லது ஏட்டில் எழுதிட்டு போயிட்டு அப்படி ரோட்டில் போகும்போதே அப்படி சொல்லி 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 பாடமாக்கிட்டு மனதில் பதிய வச்சது தான். சரியா. எனவே இப்போ நம்ம பாடமாக்கின பிறகு அந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓர்டர்
ஒன்று தொடக்கம் 10, 1 2 3 4 5 6ன்னு போட தானே. அப்போ எக்ஸாமுக்கு போக முன்னுக்கும் சரி, நீங்கள் உங்களுக்கு பேப்பர் கொடுக்க முன்னுக்கே நீங்கள் இந்த 3 அதிகாரத்துக்கும் இந்த மெத்தடை எழுதி வச்சிட்டீங்கன்னா லேஸ். நானும் அப்படி தான் எழுதினேன். இப்போ எப்படின்னு கேட்டால், சார் இப்போ திருக்குறள். ஓ, சார் நாங்க வந்து இந்த திருக்குறளை வந்து ஃபுல்லா பாடமாக்காம அந்த ஒரு வரியை மட்டும் பாடமாக்கி அப்படி எழுதினா இல்லையா சார்? ஃபுல்லாவே பாடமாக்கணுமா இல்லாட்டி ஒரு வரியை மட்டும் பாடமாக்கிட்டா எழுந்தினா லேஸ் தானே சார்? இல்லை இல்லை, உங்களுக்கு லேசு, ஆனால் ஆகையில் அது பாஸு. ஏன்னு சொல்லுங்க. இப்போ என்னன்னு கேட்டால், திருக்குறள் வந்து 7 அசைதான், அதாவது 7 சொல்லுன்னு வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னது 7 சொல்லு தான். சின்னதான் திருக்குறள். சரியா? அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டால், அதே நம்ம மனதுக்குள்ளே பதிய முடியலைன்னா அப்போ என்னது, அதை நம்ம பூர்ணமாக திருக்குறள் ரெடி ஆகலைன்னு தான் அர்த்தம். சரியா? சில நேரம் உங்களுக்கு வந்து ஒரு 8வது குறள், இப்போ இதில் வைங்களேன். இப்போ உதாரணமாக நான் 3 சொல்லிக்கிட்டு போயில ஒரு 2வது குறள் உங்களுக்கு குடிப்பிறந்து குற்றத்தை நீங்கின்னு வந்தது, அதுக்குங்கிட்ட தெரியலை. அப்போ என்ன செய்யலாம், ஒரு தொடர்க்குரிய முற்றுப்புள்ளியை அடுத்தடுத்து வச்சு இது போகுது, தொடர்ச்சியாக போகுதுன்ட்டு நம்ம அங்கே மட்டும் சமாளிச்சுட்டு வரலாம். அது எல்லாத்துக்கும் அப்படி ஒரு சொல்லலாம் எழுதக்கூடாது. அதான் சொல்கிறது, சின்ன திருக்குறள் எத்தனை நான் பாருங்கள். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திற தெரிந்து தேரப்படும், அவ்வளோதான் திருக்குறளே. ஒரே மூச்சில் வாசிக்கக்கூடியது. அதனால என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு சொல்லலாம் எழுதி 2 சொல் 3 சொல்ல எழுத ஒட்டு மொத்தமாக எழுதிருங்க. முழுமையாக எழுதிட்டு வரணும், அதுக்குள்ளே குறை விட்டுட்டு வரக்கூடாது. விளங்குதா? அப்போ நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னா அது முழுமையாக அதுக்கு ரெடி ஆகலன்னு தான் அர்த்தம். ஏன்னா குறள் முழுமையாக பாடமாக்கலன்னு அர்த்தம். குறள் முழுமையாக பாடமாக்காட்டி பொருள் ஞாபகம் வராது. நீங்கள் பாதி எழுதிட்டு வரீங்களே, பாதி பரம்பொருள் இன்பம்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பாடமாக்கியிருந்தீங்கன்னா, அடுத்தது மற்ற சொற்கள் உங்களுக்கு ஞாபகம் வராட்டி எப்படி பொருள் ஞாபகம் வரும்? பொருள் ஞாபகம் வராது. குறள் சொல்லியிருந்தானே பொருள் ஞாபகம், பொருளை பாடமாக்க போகிறது இல்லையே. அதனால குறளை பாடமாக்குங்க முழுமையாக. விளங்குதா? அறம்பொருள் சரி சார். இன்பம் உயிரிச்சம் நான்கின் திறன் தெரிந்து தேரப்படும் எழுதுனா தான் பொருள் ஞாபகம் வரும் ஓட்டோவா. அதனால எனது அந்த இடையில விட்டுட்டு வரவே இல்லை, வேணாம், முழுமையாக என்ன செய்யுங்க, பாடமாக்குங்க. சரியா? சொல்லுங்க. ஓகே சார். சார் எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாக்க டிபார்ட்மெண்ட் செமினார் ஒன்று செஞ்சாங்க. ஓகே. அதில் அங்கே வந்திருந்த ஒரு மிஸ் சொன்னாங்க, அவங்க பேப்பர் மார்க்கிங்க்கு போகிற ஒரு ஆளாம். ஓகே. அப்போ அவங்க சொன்னாங்க, திருக்குறள் செய்யும்போது குறள் எழுத தேவையில்லை, குறள் எழுதாட்டி பரவாயில்ல, நீங்கள் அதுக்கான பொருள் எழுதினீங்கன்னாவே நாங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம். அப்போ அது சரியா வருமா சார்? அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாருங்க, இப்போ உதாரணமாக பாருங்களேன். இப்போ பொது வகையால், இப்போ சிறப்பு வகையால் குணமுடையார் இனங்காணல் எழுதுறீங்க தானே. எதில் எத்தனை குறள் வரப்போகுது? ஒரு குறள் தானே. அப்போ ஒரு 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 கேள்விக்கான விடையளிக்கிறதுக்கு ஒரு 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 அளவு இருக்குது தானே. இப்போ ஒரு 4 மார்க்ஸ் போடணும் அல்லது 3 மார்க்ஸ் போடுறாங்க, ஒரு அளவு ஒன்று இருக்குது. இவ்வளோ இத்தனை பக்கம் இந்த விஷயத்தை எழுதணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்னன்னு கேட்டால், இப்போ இந்த குறளை அதாவது நம்ம முழுமையை தானே எதிர்பார்க்குறோம். அதாவது நம்மளை நிரூபிக்கிறாங்க. அதாவது எனக்கு முழுமையாக எல்லாம் தெரியும், நான் குறளும் பாடமாக்கிறேன், பொருளும் ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு என்னது, அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னது, அப்போ சில பேர் என்ன செய்யலாம், அப்படி போடலாம் மார்க்ஸு. இப்போ அவங்களுக்கு சொல்லும்போது அப்படி என்னது, அப்படி கைடன்ஸ் பண்ணலாம். இது வந்து குறள் எழுதாட்டியும் பிள்ளைகள் குறள் எழுதாட்டியும் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னு நம்ம அப்படி போகக்கூடாது. பிள்ளைகள் நம்ம என்ன எப்படி நடக்கும் நமக்கு சொல்லலாம் தானே. அப்போ இப்போ நீங்கள் குறள் எழுதாமல் எழுதிட்டு வைங்களேன், இப்போ அங்கே கைட் பண்ணுறாங்க, இல்லை குறள் எழுதுறதுக்கு மார்க்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ சிக்கலாயிரும். அப்போ நீங்கள் குறள் எழுதி பொருள்னா எது சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்களுக்கு குறள் வேணான்னு சொன்னாலும் அது குறள் இருந்தாலும் குறள் இருக்குன்னு அது மார்க்ஸ் குறைக்க போகிறது இல்லையே. அதனால் என்ன சொல்லுங்க, குறளை எழுதுங்க பிள்ளைகள். என்ன அவ்வளோ ஒரு இது குறளை எழுதுறதுக்கு? ஏன்னா குறள் எழுதுனா பொருள் ஞாபகத்தில் ஒட்டாவோ வரும். இல்லைங்கதா? அப்போ ஏன் குறள் பாடமாக்கலையா? பாடமாக்கிட்டோம் சார். பாடமாக்கி எங்களுக்கு ஃபைனல் செமினார்ல ஒரு பேப்பர் கொடுத்தாங்க ம். செய்ய சொல்லி. அப்ப நாங்க அதுல குறள் எழுதி செஞ்சிருந்தோம். அப்ப அவங்க அந்த 10 ஃபைனல் செமினார் குயிக்கா முடிக்கணும் அப்படின்றதுக்காக 10 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. ம். அந்த டைம்ல சொன்னாங்க, நாங்க பேப்பர் மார்க்கிங்ல வந்து குறள் பார்க்க மாட்டோம், பொருள் மட்டும்தான் பார்த்து திருத்துவோம், அதனால நீங்க பொருள் மட்டும் எழுதுங்க, ஃபைனல் எக்ஸாம்லயும் அப்படி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எனக்கு புதுசாக இருக்குது. நான் கொஞ்சம், ஆனால் அப்படி பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு இல்லை. உலகாலம் வந்து அப்படி ஒரு இது இல்லை. சரியா? அப்படி பொருளை மட்டும் எழுதுறது இது இல்லை. ஆனால் நீங்கள் குறளே எழுதுங்க. நீங்கள் சரியா, குறளை எழுதி பொருள் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு பூரணத்துவம்னு இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் குறள் எழுதி பொருள் எழுதுங்க. பயப்பட வேண்டிய அவசியம். நீங்கள் இப்போ எப்படி வைங்களே, இப்போ நீங்கள் பாஸ் பேப்பர் எடுங்களேன். பாஸ் பேப்பரில் விட கொடுத்துருப்பாங்க தானே. பாஸ் சார். பேப்பரில் ஒரு திருக்குறளுக்கு விட கொடுத்துருப்பாங்க தானே. அந்த விடத்தனே அவங்களோட அந்த இது என்னது கைடு வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடு இருக்கும் தானே, பேப்பர் மார்க்கிங்கில் மார்க்கிங்
அப்ப அதுல பாருங்க நீங்க குரல் இல்லாம பொருள் மட்டும் கொடுத்துருக்காங்களான்ட்டு பாருங்க, இப்ப பாருங்களேன். ஒரு 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 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இல்ல சார், எல்லாத்துலயும் பொருளும் குரலும் ஆயிடுச்சு சார். அதுதான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன், நீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்போ அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. காண்பது அறிவு. அதனால சில வேலை அப்படித்தான் பிள்ளைங்க ஒரு அது நான் குறை சொல்ல வரல. மிஸ்கைடிங் பண்ணக்கூடாது அப்படி, ஏன்னா அது சிக்கல் தான். அது சம்டைம் உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு அப்படி உங்களை அதை குயிக் முடிக்கணுங்கிறது சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படின்னா இவ்வளோ காலம் நான் கேள்விப்பட்டதில்ல. அதனால நான் நல்ல வேலை நீங்கள் அப்படி கேட்டது. சம்டைம் இப்போ பாருங்க லைஃபே போயிருந்தேன் இப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி அப்படி ஒன்று இல்லை, அப்படி நான் திருக்குறள் எதிர்பார்க்குறாங்கன்னா போயிடுச்சு சிக்கல். அதனால கொஞ்சம் அவதானம். நீங்கள் எதுவும் இல்லை, நீங்கள் யோசிக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எழுதுங்க, சரியா? பயப்படாமல் எழுதுங்க. மார்க்ஸு வரும் அது. சரி, அது குரல் எழுதினாலும் சரி, அது பொருள் நீங்கள் குரல் எழுதிட்டீங்களா எந்த ஒரு பயம் இருக்காது நமக்கு. எப்படி மார்க்ஸ் போட்டுருவாங்க. அதனால் அது 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 யோசிக்காதீங்க. சரி, ஓகே. அப்போ வேறு எதுவும் இதில் சந்தேகம் இருக்கா? சார் சொல்லுங்கள். சார் நான் ஒரு பேப்பர்ல பார்த்திருந்தேன். அதுல வந்து வித்தியாசமா பிரிச்சிருந்தது. இப்ப ம் நம்ம தெளியப்படாதவை தெரிந்தால் ஏற்படும் இழுக்கு 6க்கும் 10 மட்டும் வரும்ல. ம் ஆமாம். அதுல வந்து 3வது கேள்வியா தெளியப்படாதவை தெரிந்தால் ஏற்படக்கூடிய தீங்குன்னு போட்டு கடைசி கேள்வியா தெளியப்படாதவை தெரிவதற்கான எல்லைன்னு கேட்டுட்டு இருந்தது. ம் ம் அதான் சொல்கிறேன் அப்படியே வரும். இப்போ அப்படி அதான் சொன்னேன், ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு தான் பிள்ளைகள். நம்ம இதை எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி தான் ஒரு பொதுவான ஒன்று தான் இப்போ நான் இதில் கொடுத்துருக்குது. சரியா? இப்போ இப்போ எப்படி சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் அந்த தெளியப்படா தெளிந்தால் ஏற்படும் இழுக்குன்னு வந்துட்டு அதுக்கு எல்லைன்னு வருதுன்னு வைங்களேன். எல்லைன்னு வந்தா அப்போ இதை ரெண்டா உடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 6 7 ஆமா 8 சார். 9 10 ரெண்டா உடைச்சிருக்காங்க. 5 குறளும் ஒன்றா வராமல். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் அந்த 6 7 8 9 10 அந்த குறளும் அதில் சொல்லக்கூடிய விளக்கமும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் உங்களால் இந்த இழுக்குக்கு என்னென்ன குறள் வரும், எல்லைக்கு என்னென்ன குறள் வரும்னு உங்களால் செலக்ட் பண்ணலுமா இல்லாதா? செலக்ட் பண்ணலாம் சார். அப்படி கேட்டால் இப்போ மேக்ஸிமம் அப்படி வராது. அது ஒரு புத்தகம் அப்படி இருக்காங்க பெரும்பாலும். அதாவது இந்த மாதிரி தான் வரும். அப்படி கேட்டால் நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னே சார் ஆ, அதுல சார் அந்த ஏற்படக்கூடிய விளங்க மாட்டேங்குது சாகித்யா. தீங்குக்கு 6 7 8 9 தெளியப்படாதவை தெரிந்தால் ஏற்படைய தீங்குக்கு ம் 6 7 8 10 போட்டிருந்தது. ம் 4வது கேட்ட கேள்வி தெளியப்படாத தெளிவதற்கான எல்லைக்கு வந்து 9வது குறள் கேட்டது. அப்படி 3வது குறள்ல 9வது குறள் எழுதாம அப்படி 4வது எழுதலாமா 9வது குறள்? இல்லை, அப்படி வராது. இது இது எதில் இருந்து பார்த்தீங்க நீங்கள்? அந்த குரூப்ல பேப்பர் போட்டிருந்தா அதுல எந்த பேப்பர், செய்யக்குள்ள யார் பேப்பர் எடுத்திருந்தது. அது? இது கவர்மெண்ட் இதில் பேப்பர் மத்திய அப்படியா, அல்லது தனிப்பட்ட டியூட்டர் அந்த மாதிரி பேப்பரான்னு கேட்குறேன். எனக்கு தெரியல சார், குரூப்ல தான் வந்து அப்ப செய்யக்குள்ள அப்படி எடுத்து வச்சிருந்தேன். அதை தான் சொல்கிறேன். அது வந்து ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. அதனால தான் நான் அதை ரியலைஸ் பண்ணி எடுத்தேன் நான். ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லிக்கிட்டால் அது கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி மேக்ஸிமம் ஃபைனலிஸ் இதுதான், மேக்ஸிமம் இதுதான் வரும். நான் சொன்னேன் அப்படி சம்டைம் வந்து வேறு மாதிரி கேட்டால் அதுக்குள்ளே நீங்கள் உள்வாங்கி கொள்ளணும்னு சொல்கிறேன். அந்த குரலை உடச்சி நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இது இப்போ நம்ம குரலை விளங்கி கொள்ளையில் உங்களுக்கு விளங்குவேன். வேறு குரலை பார்ப்போம், அதுக்கு பிறகு இந்த வகைப்பாடு திரும்ப இருக்க பார்ப்போம். சரியா? உங்களுக்கு விளங்குவேன் நான் சொல்ல வரேன்ட்டு. சரியா? ஓகே சார். ஓகே, பாருங்கள். இந்த இடத்துல முதல்ல குறளை நம்ம பாடமாக்கணும். பாருங்க, அறம் பொருள் இன்பம் உயிரச்சம். இப்போ இது முதல்ல என்னன்னு கேட்டால், முதல்ல இதை விளங்கிக் கொள்ளணும். இது தெரிந்து தெளிதல் என்றால் என்னன்னு விளங்கணும். சரி, தெரிந்து தெளிதல் எதோடு சம்மந்தப்பட்டது? தெரிந்து தெளிதல் எதோடு சம்மந்தப்பட்டது? என்ன என்ன தெரிந்து தெளிதல்னா என்ன? எதை சொல்ல வருது? ம் சொல்லுங்க போல. இல்லை, இப்போ செய்ய போறீங்க. தெரிந்து தெளிதல் என்னன்னு விளங்காமல் எப்படி செய்ய போகிறோம்? தெரிந்து தெளிதல் தெளிந்து விளையாடல் ரெண்டு இருக்கு. இப்போ அது இதோட தொடர்புபடுது. சரியா? இப்போ தெரிந்து தெளிதல் ஆ- சொல்லுங்க. ஆராய்ந்து செயலை செய்தல். ஆராய்ந்து செயலை செய்யறதா? ஆராய்ந்து செயலை செய்யறது இல்லை பிள்ளைகள். அதாவது ஒரு அமைச்சன் ஒரு அரசன் இருக்கிறார் தானே. தெரிவு சொல். செய்ய வேண்டும் சார். என்னடா? முதல்ல ஒருவரை ஆராய்ந்து தெரிவு செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவரை வைத்து ஒரு செயலை செய்ய வேண்டும். அதான் சொல்றேன். இது நபரோட சம்பந்தப்பட்டது. இது நபர் யாருன்னு கேட்டா ஒரு அரசனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சன். அரசன் என்ற வலதுகரமா இருக்கக்கூடிய அமைச்சன் அல்லது செயற்பாடுக்கு அதாவது அரசன் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை அமுல்படுத்துறது யாரு?
அமைச்சர் அல்லது அரசனோடு தொடர்புபடக்கூடிய அரசன் என்ற செயற்பாடுகளை செய்யக்கூடியவன் தான் எங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவனை எப்படி தெரிவு செய்வது? அரசனோடு ஒரு இணைந்திருக்கக்கூடிய அரசனின் செயற்பாடு செய்யக்கூடியவனை எப்படி தேர்வு செய்வது? ஏன்னா அரசனோடு இருக்கிறவன் அந்த அரசன் ரகசியங்களை பேணக்கூடியவனாக இருக்கணும். அந்த சிறந்த ஒரு தர்க்க ரீதியான முடிவு எடுக்கக்கூடியவனாக இருக்கணும். சரியா? தனது ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவனாகவும் ஒரு வீரம் நிறைந்தவனாகவும் லஞ்சம் போன்ற விஷயங்கள் இருக்குது தானே. அடுத்த எனது வேற்று நில மன்னர்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் இவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவனு ஒரு 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 நம்பிக்கையானவனை தெரிவு செய்யணும். இப்போ நம்பிக்கையற்றவனை தனக்குள்ள வைத்து கொண்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அது ஆட்சிக்கு பிழையாக போயிடும், அல்லது அரசனுக்கு சிக்கலாயிரும். எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே அப்படிப்பட்ட ஒருவனை எப்படி தேர்வு செய்கிறது, எப்படி தெரிவு செய்கிறது? அதுதான் தெரிந்து தெளிதல். ஆய்ந்து அறிந்து தெரியணும் ஒருத்தரை தெரிவு செய்யும் போது, பணிக்கு அமர்த்தும் போது. சரியா? மற்றது தெரிந்து வினையாடல் என்றால் என்னது? அவனை தெரிவு செய்த பிறகு அவனை பணிக்கு அமர்த்துறது எப்படி? அமர்த்தின பிறகு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அவனை எப்படி கைட் பண்ணணும், அவனை எப்படி என்ன சொல்கிறது முன்னகர்த்தணும், அவனை திரும்ப வேலை கொடுத்த பிறகு நம்ம திரும்ப அவனை சந்தேகப்படலாமா படக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ரெண்டும் விளங்குதா. இப்போ தெரிந்து தெரிதல் என்னென்னு விளங்குதா பாருங்க. முதலாவது குறள் பாருங்க, அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறன் தெரிந்து தேரப்படும். பாருங்க, ஒருவனை தெரிவு செய்யும் போது அறம் பொருள் இன்பம் உயிர் பொருட்டு அஞ்சும் அச்சம் இந்த 4 உபாயங்களாலும் ஒருவனுடைய மன இயல்பை ஆராய்ந்த பின்னரே ஒருவனுடைய தொழிலுக்கு உரியவனாக தெளிய வேண்டும். அவன் தொழிலுக்கு உரியவனாக எப்படி ஒருத்தரை தெரிவு செய்யறதுங்கிறது இந்த என்னது இந்த அதிகாரம். அப்போ அவன் அற ரீதியாக எப்படிப்பட்டவனாக இருக்கணும், பொருள் ஈட்டக்கூடியதில் எப்படி, அவன் இன்பத்தை துய்ப்பதில், அதாவது இப்போ அறம் என்றால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், தர்மம், அதாவது அவனுக்கு கூடிய நல்ல நெறி எப்படி இருக்கு, அவனுக்கு பொருள், அவன் வந்து ஈட்டக்கூடிய பொருள் வந்து நல்ல வழியில் ஈட்டிருக்கானா இல்லையா, இன்பம், அவன் திருமண முறைமை அல்லது உலகியல் வாழ்க்கையில் அவன் எப்படி அவன் இருக்கான். சரியா? அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து உயிர் பொருட்டு அஞ்சும் அச்சம், அதாவது அவன் என்ன கேட்டால் இப்போ ஒரு இப்போ அமைச்சரெல்லாம் வந்து இந்த யுத்த கால பகுதியில் ரொம்ப முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சிலரும் யுத்த காலத்துக்கு போக வேண்டிய ஒருவனும் இருப்பான். எனவே அவன் உயிர் பொருட்டு அஞ்சும் அச்சம், அவன் என்னது உயிருக்கு பயந்து கொண்டு இருக்க கோழை அவன் அல்லது வீரனா, அவனை எல்லாத்தையும் பார்க்கணும். எனவே இந்த 4 உபாயங்களாலும் ஒருவருடைய மன இயல்பை ஆராய்ந்து பண்ணி அற ரீதியாக எப்படி மன இயல்பு இருக்கான், பொருள் ரீதியாக, இன்ப ரீதியாக, உயிர் போட்டு அச்ச ரீதியாக எப்படி இருக்கான்னு பார்த்த பிறகுதான் மன இயல்பை ஆராய்ந்த பிறகுதான் ஒருவனை தொழிலுக்கு உரியவனாக தெளிய வேண்டும். ஏன்னா அற ரீதியாக, பொருள் ரீதியாக, இன்ப ரீதியாக, உயிர் பொருட்டு அஞ்சும் அச்ச ரீதியாக அவன் மைனஸில் இருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாது, தெரிவு செய்யக்கூடாது. விளங்குதா? அதான் இப்படி விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள் குறளை, இப்படியே பாடமாகக்கூடாது. அறம் பொருள் இன்பம் உயிரிழப்பு அப்படி விளங்கி கொள்ளணும் அந்த விஷயத்தை. அப்போ அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நனி திறன் தெரிந்து தேரப்படுங்கிற டக்குன்னு பொருள் ஒட்டவன் ஞாபகம் வரணும். விளங்குதா? அது முதலாவது குறள். அடுத்த குடிப்பிறந்து குற்றத்தின் நீக்கி வடுபறியும் நானுடையான் கட்டை தெளிவு. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுபறியும் நானுடையான் கட்டை தெளிவு. அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், நல்ல குடியில் பிறந்திருக்கணும், குற்றங்களிலிருந்து நீங்கி இருக்கணும், பழிக்கு அஞ்சும் நாணம் இருக்கணும். பழிக்கு அஞ்சணும். அவர் சின்ன ஒரு பிள்ளை செஞ்சிட்டாலும் ஐயோ பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேனே ஒரு பழிக்கு அஞ்சணும். இல்லாட்டி பழிக்கு அஞ்சாவிட்டால் அவன் தீமை செஞ்சு கொண்டே இருப்பான். சரி, ஒருவனை ஆராய்ந்து தெரிய வேண்டும், ஆராய்ந்து என்னது தெரியணும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழிக்கு அஞ்சும் நாணமுடைய ஒருவனையே ஆராய்ந்து தெரிய வேண்டும். 2வது குறள். அடுத்து அரிய கற்று ஆசற்றா இருக்கணும் தெரியுங்கள் இன்மை அறிந்து வெளியிடு. இப்போ பாருங்க, இந்த ரெண்டும் பாருங்க. முதலாக பாருங்க எப்படி வகைப்படுத்தியிருக்கோம். பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமுடையால் இனங்காணல் தானே. இப்போ பொது வகையால் சிறப்பு வகையால் என்ன பொது வகையால் என்ன, சிறப்பு வகையால் என்ன, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அப்படியே பாடமாக்கிறது. என்ன பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமினங்கள், சிறப்பு வகையால் குணமினங்கள் என்ன அர்த்தம்? பொது வகையால்னா அவர்கிட்ட பொதுவான பண்பு, சிறப்பு வகையால்னா அவர்கிட்ட ஒரு உயரிய திறமை. எப்படி திரும்ப சொல்லுங்க. பொது வகையால்னா அவர்கிட்ட பொதுவான ஒரு பண்பு சார், எல்லாத்துக்கிட்டே ஒரு பொதுவான பண்பு. சிறப்பு வகையால்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் விட அவர்கிட்ட மட்டும் இருக்கிற ஒரு உயரிய திறமை. அப்படியும் சொல்லலாம். இன்னொன்று பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமான இனங்கள்னா இப்போ இப்போ குணம் இருக்குது. இப்போ சாதாரண மனிதன் மாதிரியே ஒரு அமைச்சன் பழக்க வழக்கம் இருக்குமா. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு இப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பொது இடத்துல மது அருந்துறது அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு ஜனாதிபதி பொது இடத்துல மது அருந்துக்கிட்டு இருந்தால் சமூகம் பார்க்குற அதே பார்வையை தான் இப்போ சாதாரண ஒரு குடிமகன் மது அருந்துறதும் ஒரு நல்ல ஒரு போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மது அருந்துறதும் பொது இடத்துல இருக்கும்போது ஒரே மாதிரி பார்க்கப்படுமா அல்லது வெவ்வேறு விதமாக பார்க்கப்படுமா?
வெவ்வேறு விதமாக பார்க்கப்படும். எனவே இது பொது வகையால் குணம் குற்றம் தெரிந்து குணம் என்னன்னா இந்த பண்புகள் பொதுவாக எல்லாருக்கும் எது இப்போ அது அமைச்சனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, இது பொதுவாக இருக்கக்கூடிய பண்பு. ஒருத்தனுக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இப்போ இந்தந்த மாதிரியான குட்னஸ் இருக்கணுங்கிறது தான் இது. சரி, அது சாதாரண மனிதனுக்கான பண்பு யாருக்கும் இருக்கணும் கட்டாயம், அந்த தொழிலுக்கு உள்ளாகக்கூடிய ஒருத்தனுக்கு இருக்கணுங்கிறது தான் பொது வகையால் குணம் குற்றம் தெரிந்து குணமுடையார் நாங்கள் பொதுவான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒட்டுமொத்தமாக பொதுவாக ஒரு மனுஷனா இந்தந்த மாதிரியான குணங்கள் இருக்கணும்னு எல்லாருக்கும் இருக்குது தகமை. அந்த தகமை அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. அது ஒன்று, அதான் பொது வகையால். சிறப்பு வகையால் குணமுடைய இனங்கள்னா இப்போ இவனுக்கே உரியது இது. இந்த 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 பண்பு மற்றவர்களுக்கு இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை. பொதுவாக பொதுமக்களுக்கு பொதுவாக மற்றவர்களுக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயம் இந்த என்ன யாருக்கு இருக்கணும், இது ஒரு தொழிலுக்கு அமர்த்தப்படக்கூடிய ஒரு அமைச்சனுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், இது இருக்கணும் அப்படிங்கிறது. அது விலங்கு என்ன சொல்கிறேன்ட்டு பொது வகையால் குணம் குற்றம் தெரிந்து குணமடையினங்கானால் சிறப்பு வகையால் பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் பாருங்கள். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான் தெரிந்து தரப்படும், இது பொதுவாக. சரியா, இந்த மாதிரியான ஒரு பண்பு எல்லா மனிதருக்கும் இருக்கும். அது 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 அவனுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து குடி பிறந்து குற்றத்தின் நீக்கி வடுபறியும் காட்டுதுன்னா அதே மாதிரி நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழிக்கு அஞ்சும் நானும் உடைய ஒருவனே ஆராய்ந்து தெரிய வேண்டும். சரியா, அப்போ அது ரெண்டும். அடுத்து மூணாவது பாருங்க, அரிய கற்று ஆசற்றா இருக்கணும் தெரியுங்கள் இன்மை அறிதே வெளியிரு. என்னது, அப்போ நம்ம தெரிவு செய்யும்போது கற்கக்கூடிய அரிய நூல்களை கற்று தேர்ந்த குற்றம் எடுத்தும் ஆராயம் எடுத்து அறியாமல் இல்லாது இப்போ அறியாமல் நம்ம என்ன தான் நல்லா தெரிவு செஞ்சாலும் இப்போ ஒரு அறம் பொருள் இல்லாதே இருந்தாலும் கடைசியில் பார்க்கும்போது அவர்கிட்டே என்ன செய்யலாம், பிழை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். கற்கக்கூடிய அரிய நல்லா படிச்சிருந்தாலுமே அவர் என்னது ஆராய்ந்து பார்க்கும் நல்லா அவர் ஸ்ரீயை நல்லா பார்க்கும்போது அவர்கிட்டே என்னது அறியாமல் இருக்கும். அதனால ரொம்ப நல்லா அவதானமாக ஆராய்ங்க, சரியா, நல்லா சல்லடைப்படி சலிச்சு எடுக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுதான் இந்த 3 குறளும். அந்த 3 குறள் தான் என்னது, பொது வகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமுடையார் இடங்காணல். விளங்கிட்டா 3 குறளும் தெளிவா? சார். அடுத்து 4வது குறள் மட்டும் பாருங்க. அப்ப 4 தனியா இருக்குதுன்னு அப்ப 2 இணைச்சு விட்டு பார்ப்போமே. சிறப்பு வகையால் குணமுடைய இனங்காணலும் குற்றம் நாடுவதற்கான கருவின்னு பார்க்கும்போது 4 5 அல்லது தனித்தனியாக பார்ப்போம், பிரச்சனை. எனக்கு சிறப்பு வகையால் குணமுடைய இனங்காணல் பாருங்க. 4வது பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குறள். என்னது, குணம் நாடி குற்றமும் நாடி அவர்கள் மிகை நாடி மிக்க குறள். எப்படி இவன் அந்த தொழிலுக்கு உரியவனாக அமர்த்தப்படுகின்ற நம்ம 2 விஷயம் இருக்கும். அதாவது என்ன செய்யணும், ஒருடைய குணங்களே முதலில் ஆராயணும். அவன்கிட்ட குணம் எப்படி இருக்கு, 100க்கு 100 வீதம் என்னது நல்ல குணமுடையவனும் இல்லை, 100க்கு 100 வீதம் கெட்டவனும் இல்லை. நல்லவனும் 100க்கு 100 வீதம் உலகத்தில் இல்லை, கெட்டவனும் உலகத்தில் இல்லை, எல்லாம் கலந்து தான் இருக்கும். பிள்ளை செய்யாதவன் இல்லை, மனிதன் இல்லை. எனவே ஒருவனுடைய குணங்களை முதலில் ஆராயணும், பின்னர் குற்றங்களையும் கண்டு உணரணும். அவற்றில் எவை மிகையாக இருக்கின்றன, குணம் கூடையா குற்றம் கூடையான்னு பார்க்கணும். குணம் கூடையா இருந்தால் ஓகே, குற்றம் கூடையா இருந்தால் அவனை தெரிவு செய்யணுமா, தெரிவு செய்யக்கூடாது. அப்போ அவனுடைய குணங்களை முதலில் ஆராய்ந்து பின்னர் குற்றங்களையும் கண்டுணர்ந்து அவற்றுள் எவை மிகையாக இருக்கின்றன என்பதை சீர்தூக்கி ஆராய்ந்து மிகுந்தவற்றை கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். அதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குறள். இது 4வது குறள். இப்போ 4வது குறள் என்னத்தை சொல்ல வருது, சிறப்பு வகையால் குணமுடையார் இனங்கள். விலங்குல சிறப்பு வகையால் என்னன்ட்டு கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு 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 ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை வந்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு வலது கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சன் என்ன செய்யணும்னு கேட்டால் அவன்கிட்ட தீய குணம், இப்போ சாதாரண மனிதனுக்கு வந்து தீய குணம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவன்கிட்ட என்ன நற்குணம் கூட இருக்கணும், யாருக்கு, அந்த அமைச்சருங்கிறதா சொல்ல வருது. அதான் சிறப்பு வகையால் நம்ம பார்க்குறோம். சரியா, சிறப்பு வகையால் குணமுடையார் இனங்காணல். சரியா, ஓகே. அடுத்து இப்படிப்பட்டவங்களை எந்த அடிப்படையில் டெஸ்ட் பண்ணுறது, விளங்குதா? இப்போ தங்கம் இருக்குதானே, அது தங்கமா அல்லது பித்தளையா அல்லது வேற உலோகமானு பார்க்கறதுக்கு எதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, எதை அடிப்படையாக வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன கருவி? அதுக்கு வச்சிருக்காங்க ஒரு கல் மாதிரி இருக்கும்போது தேய்க்கும் போதே விளங்கும். சரியா, பாருங்க, நான் நகை அடகு வைக்கும் போது நம்ம தங்க தண்ணியில் போட்டு அந்த உருசி பார்ப்பாங்க. சரியா, உரைக்கல்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த மாதிரி இங்கு கருவி என்னன்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பெருமைக்கும் மேனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். சரியா, யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி அவட சர்டிஃபிகேட்லாம் பார்க்குறதா, இப்படி குணம் இருக்கா குற்றம் இருக்கா, சரியா அப்படின்னு எதை பார்க்குறது? சரி, நண்பர்கள்ட்ட கேட்குறதா, இவர் எப்படிப்பட்டவர், அப்போ அவர் உண்மையாக சொன்னால் ஓகே, போய் சொன்னால் சிக்கலாகும். எனவே இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் எப்படி பார்க்கணும் அப்படின்ற கருவி என்னன்னு கேட்டால் மக்களிடையும் பெருமை அறிவதற்கும் அவரது சிறுமை அறிவதற்கும் அவரது செயல்களை தக்க உரைக்கலாம், செயற்பட பார்க்கணும். அவன் செயற்படும் போது, நீங்கள் செயற்படும் போது அவன் அற ரீதியாக இருக்கானா,
பொருள் பொருள் ஒழுங்கா ஈட்டுறானா, அதை லஞ்சம் வாங்குறானா, சரியா உறவு முறை எப்படி இருக்கு மற்றவர்கள்ட்ட அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கணும். செயற்பாடினூடாக என்ன செய்யலாம், ஒருவனை இனங்காண முடியும். அதுதான் கருவி. அவ பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் மக்களிடையும் பெருமை அறிவதற்கும் அவர்களது சிறுமை அறிவதற்கும் அவர்தம் செயல்களை தக்க உரைக்கல்லாகும் அப்படின்னு சொல்றாங்க. உரைக்கல்னா என்னது? உரசி பார்க்கக்கூடிய அந்த அந்த கல், கட்டளைக்கல்ங்கிறது உரைக்கல். சரியா விளங்குதா? அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும். விளங்குதா? அப்போ இது கருவி. தெளிவாயிட்டா பிள்ளைகள்? இப்போ பாருங்க, அங்கேருந்து வரோம், தெளிவாயிங்க, இதில் சந்தேகமே வரக்கூடாது. பாருங்க, அப்போ கருவி. அடுத்து தெளியப்படாததும் தெளிந்தால் ஏற்படும் இழுக்கும். 6, 7, 8, 9 பாருங்க, அப்படி இருக்கும் பாருங்க. தெளியப்படாதவரும் தெளியப்படாதவரும் தெரிந்தால் ஏற்படும் இழுக்கும்னு என்ன அர்த்தம்? அதாவது பொருத்தமில்லாதவனை தெரிவு செஞ்சாலும் ஏற்படுற என்னது? யார் யார் பொருத்தமில்லாதவனுங்கள், அவனை பொருத்தமில்லாதவன் தெரிவு செஞ்சால் என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வருது. அதானே? பேசுங்க பிள்ளை, பேச மாட்டீங்களா யாரும்? ஓகே. அப்ப பாருங்க, அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றில நானார் படி. எப்படி? யாரை தெரிவு செய்யக்கூடாது? சுற்றமில்லாதவரை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் மக்கள் மீது பற்று இல்லாதவராகி பழிப்பாவசர்களுக்கு நாட மாட்டார். அப்போ யாரை தெரிவு செய்யக்கூடாது? சுற்றமில்லாதவரை. அப்போ நம்மளோட சொந்தக்காரங்கள்லாம் தெரிவு செய்யுங்க சொல்ல வராங்க. என்னத்தை சொல்ல வராங்கன்னு சொல்லுங்க பொருள். சுற்றமில்லாதவரை தேர்ந்தெடுத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் மக்கள் மீது பற்று இல்லாதவராகி பழிப்பாவசர்களுக்கு நாட மாட்டார். என்னது? அப்படின்னா அந்த உறவினர்கள் இல்லாத ஒருவர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டார், அவர் வந்து எந்த ஒரு பழிக்கும் வந்து அஞ்ச மாட்டாத அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் கேட்குறேன், உறவினர்களை தெரிவு செய்யணுமா அல்லது தெரிவு செய்யக்கூடாதா? தெரிவு செய்யக்கூடாது சார். ஏன் தெரிவு செய்யக்கூடாது? பிள்ளைகள் உறவினர்கள் அது நீங்க சொல்றீங்க. இப்போ மாமா மச்சான், அதான் சொல்றீங்க. மாமா மச்சான் அந்த உறவா சொல்றீங்க, சுற்றமில்லாதவரைனா? இல்ல சார், அப்ப நம்மளை சுத்தி உள்ளவங்க. இல்லை பிள்ளைகள், அதான் இப்போ புரிதல். இப்போ இப்போ ஒரு 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 அரசியல் இருக்கணும் இல்லையே. இப்போ அரசியல் அரசியல் எதுக்கு? மக்களுக்கானது தானே. இப்போ ஒரு இனக்குழும ரீதியாக, மொழி ரீதியாக ஒரு ஒரு சமூகம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குதுனே. இப்போ தமிழ்நாடு வந்து என்னது? தமிழ்நாடு உள்ள மக்கள் யார் கூடுதலாக இருக்கிறவங்க? தமிழர்கள். சரியா? கர்நாடகாவில் இருக்கிறவங்க யார்? கன்னடம் பேசுகிறவங்க. சரி, அப்படியே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மொழி வழி ரீதியாக, தேசிய ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு மாநிலம். சரியா விளங்குதா உங்களுக்கு? நான் எனவே இந்த இடத்துல நீங்கள் இப்போ இந்தியாவை எடுத்து நல்ல உதாரணம். இப்போ வந்து விவரங்கள ஸ்டாலின், அதே மாதிரி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்களாம் கேட்டால் அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்குரியவங்க இல்லை, அடுத்த மாநிலத்துக்குரியவங்க தான் அவங்க. இவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சவங்க என்னன்னு கேட்டால் வெவ்வேறு மாநிலத்தில் உள்ளவங்க. எனவே சில நேரம் என்னன்னு கேட்டால் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த 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 நிலத்துக்குரியவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும். சரியா? அப்போ காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அந்த நிலத்துக்குரியவர் அவர். ஆனால் காமராஜர் இருக்கும்போது சிறந்த ஒரு ஆட்சி கொடுத்தார். அவர் கல்வியில் கொஞ்சம் புலமை குறைஞ்சவர் தான், ஆனால் நிறைய பாடசாலைகளை கட்டினது, நிறைய குளங்கள், அந்த மாதிரி நல்ல நல்ல செயற்திட்டங்களை கொண்டு வந்து அவர் தான். இப்போ தான் சொன்னாங்க, அந்த நிலத்துக்குரியவன் அந்த நிலத்தை ஆளும்போது தான் அந்த மக்களை வந்து மக்களோட வழி புரியும். அதான் சொல்லுவாங்க, தன் மொழி அறியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது, நம்ம வழி தெரியாதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாதுன்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நம்மளோட வழி, நம்மளோட விஷயம்லாம் தெரியணும். அப்போ யார் நம்மளோட இருக்கக்கூடியவன், நம்மளோட சூழல் இருக்கக்கூடியவனை தான் என்ன செய்யணும்? தெரிவு செய்யணும். எனவே இப்படி சூழலோட சம்மந்தப்படாத ஒருத்தனை, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்ம தெரிவு செஞ்சவன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், என்னாகும்? மக்கள் மீது அந்த பற்று இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியாது, அந்த விஷயம் தெரியாது. மக்கள் மீது அவர் வேற ஒரு ஒரு சமூகத்திலேருந்து வந்திருப்பான், வேற ஒரு இடத்துல இருந்து அவனோட சூழல் வேறையா இருக்கும். இங்கே இருக்கிற பிரச்சனை அவனுக்கு விளங்காது, பிரச்சனை தெரியணுமே போல. எனவே சுற்றமில்லாதவரை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் மக்கள் மீது பற்று இல்லாதவரை, பற்று இருக்காது. அதே மாதிரி என்ன செய்யுது? பழிப்பாவங்களுக்கு அஞ்சவே மாட்டாங்க. விளங்குதா? அதுதான் சொல்ல வருது. அதனால கொஞ்சம் அவதானமாக யோசிச்சு விளங்கி கொண்டு பிள்ளைகள். சரியா? அப்போ என்ன செய்யணும்? தன்னோடு இருக்கக்கூடிய நிலத்தோடு சம்மந்தம் நீங்கள் பாருங்கள், சங்க காலத்தை எடுத்துக்கிட்டால் அந்த நிலத்தில் தமிழர்கள் சங்க காலத்தில் இருந்து நல்லா ஒரு ஆட்சி நடந்துச்சு. ஆனால் அங்கிட்டு பாருங்கள், சங்கமுறை காலம் வரும்போது களப்பிரர்கள் வந்தோடனே இணைஞ்சிருச்சாங்க. மக்கள் வந்து ரொம்ப சிக்கலுக்குள்ளானாங்க. திரும்ப சோழர் காலத்தில் திரும்ப ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த நிலத்தை அந்த நிலத்துக்குரியவங்க ஆள்றாங்க. அதுதான் அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி. சுற்றமில்லாதவரை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் மக்கள் மீது பற்றில்லாதவராகி பழிப்பாவசர்களுக்கு நாட மாட்டார். விளங்கிச்சா?
விளங்கிட்டா? ஓ சார். விளங்குங்க, அது விளங்குங்க. ஆம் சார். காதன்மை கந்தா அறிவறியா தேறுதல் பேதைமை எல்லாம் தரும். இப்ப காதன்மை கந்தா அறிவறியா தேர் இப்ப என்ன தலைப்புக்குள்ள பாத்துக்கணும், வகைப்பாடு என்னத்துக்குள்ள பாத்துக்கணும் இப்ப சொல்லுங்க பாப்பா யாராவது. இப்ப இதை பாத்துக்கிட்டு தெளிய இருக்கோம். தெளிய தெளிந்தால் அவற்றை மட்டும் இழுக்கு. வெளியேற்ற நல்லா கவனிச்சுக்கணும். அதுல இருந்து நம்ம பார்த்துட்டு போகணும் பாருங்க. தெளியப்படாதவரும், அதாவது யாரை தேர்வு செய்யக்கூடாது, அவ்வாறு தெரியப்படாதவரை தெரிந்தால் ஏற்படும் இழுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா, நல்லா கவனிச்சுக்கணும். பாருங்க, காதன்மை கந்தா அறிவறியா தேறுதல் பேதைமை எல்லாம் தரும். எப்படி காதன்மை கந்தா அறிவறியா தேறுதல் பேதைமை எல்லாம் தரும். அப்போ காதன்மை, இப்போ காதல்னு சொல்றதுன காதல் காதல். அப்போ காதன்மைனா காதலோட சம்பந்தம், அன்பு அன்பு அன்புடைமை துணையாக கொண்டு காதமை கந்தா கந்தான துணையாக கொண்டு அறிவறியா தேறுதல் அறிய வேண்டியவற்றை அறியாதவரை தெளிதல் பேதமை எல்லாம் தரும். அரசனுக்கு எல்லாம் அறியாமல் தெரியும். அதாவது இப்போ சில பேர் பாருங்க, ஒரு ஆஃபீஸுகளில் அல்லது ஒரு வேலை தளங்களில் இருக்கும்போது ஒரு பொஸ் இருக்காருன்னு வைங்களேன், அது தலைவர், நிறுவன தலைவருக்கு என்ன செய்யறது, அன்பாக இருப்பாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது, அவரை பெருமையாக பேசுறது, சேர்ந்து சேட்டு நல்லா இருக்குது சார், நல்லா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார், உங்களோட தலைமைத்துவம் சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்படிங்கெல்லாம் இவருக்கு குழுன்னு இருக்கும். அப்போ நல்லா நம்மளோட நல்லாவே இருக்காண்டா, நல்லா நமக்கு ஜால்ரா போடுறோம் அப்படின்னு என்ன செய்யலாம். சில நேரம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுக்கலாம். நம்மளோட நெருக்கம் அன்பு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி என்ன செய்யக்கூடாது, அன்புடைமை துணையாக கொண்டு அறிய. அப்போ அதை மட்டும் துணையாக கொண்டு அறிய வேண்டியவற்றை அறியாதவரை. எப்படி அவனுக்கு அந்த இப்போ ஒரு 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 ஒடிட்டிங் கொடுக்குறாங்களே, ஒரு ஒடிட் பண்ணுறதுக்கான ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அவருக்கு என்னது, கணித அறிவு இருக்கா, அவர் பண்ணுவாரா, சரியா, அவர் எப்படி இதுக்கு முன்னுக்கு என்ன ஏஎல் என்ன செஞ்சார், டிகிரி எது இருக்கா, அப்படி தான் பார்த்து கொடுக்குற முடிய அவர் நல்லா நமக்கு ஜால்ரா அடிக்கிறான்னு போட்டால் சிக்கலாயிரும். அப்போ அன்புடைமை துணையாக கொண்டு அறிய வேண்டியவற்றை அறியாதரை தெளிதல் அரசனுக்கு எல்லா அறியாமல் தரும். கடைசியில் ஓடிட்டு இவர் இன்டர்னல் ஆடிட்டு வர போடும்போது இவர் என்ன அவருக்கு தெரியாது, இப்போ தான் பழகிட்டு இருப்பார். இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து ஆடிட் பண்ணும்போது எல்லா பிள்ளையாக இருக்கும். அது யாருக்கு பிள்ளையா இது சிக்கலாமையிரும், மன்னனுக்கு அரசனுக்கு பிரச்சனை போயிடும். அதான் அன்புடைமையை துணையாக கொண்டு அறிய வேண்டியவற்றை அறியாதரை தெளிதல் அரசனுக்கு எல்லா அறியாமையும் தரும். அதனால சிக்கலாயிரும், ஆட்சியே என்னது சிதைஞ்சிரும். அப்போ காதன்மை கந்த அறிவறியா தேறுதல் பேதமை எல்லாம் தரும். அப்போ இது என்னது, தெரியப்படாதவரும் தெரிந்தால் ஏற்படும் இழுக்கும். அப்போ இப்படிப்பட்டவங்களை தெரிய செய்யக்கூடாது, தெரிவு செஞ்சால் அரசனுக்கு சிக்கலாயிரும், அதான் சொல்கிறாங்க. சரியா, அடுத்து 8வது என்னது தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரும் தேரற்க தேயாரையும் இல்ல தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா அடுமை தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா அடுமை தரும். என்னது தேரான் பிறனைனா, நம்ம முதல்ல எத்தனாவது குரலில் பார்த்தோம், இந்த குரலோடு சம்மந்தப்பட்டது எது, அற்றாரை தேர்தல் ஓம்புக, அதோடு சம்மந்தப்பட்டது. சரியா, என்ன சொல்றாங்க, தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா அடுமை தரும். என்னன்னு கேட்டா, தேரான் பிறனை அதாவது நம்மளோடு இல்லாதவன், தொடர்பு இல்லாதவன், தன்னோடு என்னது தொடர்பில்லாத ஒருவனை, சரியா, தொடர்பில்லாத ஒருவனை ஆராயாது தெளிந்தால் அவன்கிட்ட என்னது, அவன் எப்படிப்பட்டவன், அவன்கிட்ட என்னது எல்லாம் பார்த்த முதல்ல அவன்கிட்ட எப்படி தெரிவு செய்து அதை ஆராயாமல் தெரிந்தால் அதனால் தனக்கும் தன் வழித்தோன்றலுக்கும் தீராது. தனக்கு மட்டும் இல்லை, அடுத்தக்கூடிய எல்லா ஜெனரேஷனுக்கும் சிக்கலாக இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், தன் தொடர்பில்லாதவனை என்ன செய்யக்கூடாது, தெரிவு செய்யக்கூடாது. சம்டைம் எனக்கு தொடர்பில்லாத தெரிஞ்சு அவன் ஆட்சி கைப்பற்றிட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது, இவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தன்னோடு தொடர்பில்லாத ஒருவனை ஆராயாது தெளிந்தால் அதனால் தனக்கும் தன் வழித்தோன்றலுக்கும் தீராத எனது துன்பத்தை உண்டாகும். இப்போ தேரான் பிறனை தெளிந்தான் வலிமை தீராடுமை தரும். தெளிவா இந்த குரல்? ஓகே. அடுத்து தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். அப்படி தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். அதாவது யாரையும் அறியாமல் தெரிவு செய்யக்கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது, அறியாமல் தெரிவு செய்யக்கூடாது. சரியா, அப்புறம் ஒரு மாதிரி தான் எல்லாமே ஒரு குரல் வந்து ஒவ்வொன்றும் ஒரு தொடர்போடு தான் இருக்குது. அப்போ தேரற்க யாரையும் அறியாமல் தெரிவு செய்யக்கூடாது, எதையும் பார்க்காம ஆய்ந்து அறியாமல் செய்யக்கூடாது. ஆய்ந்து தெளிந்த பின்னர், சரியா, ஒருத்தனை டக்குன்னு நம்பக்கூடாது, குயிக்காக நம்பிடக்கூடாது, டைம் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் நம்பிட்டோன்னு வைங்களேன், அவன் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சரியா, அப்போ என்ன செய்யணும், அவன் சந்தேகப்படுற மாதிரி நடக்க மாட்டாங்கிற அளவுக்கான வகையில் அவன் நல்லா ஆய்ந்து அறிஞ்சு தெரிவு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அவனை என்ன செய்யக்கூடாது, ஒரு வேலைக்கு அமர்த்தின பிறகு அவனை சந்தேகப்பட்டோம்னா அது சிக்கலாயிரும். நீ சந்தேகப்பட்ட இடையில தெரிய வந்துச்சுன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவன் பிழை செஞ்சிருவான். இடையில் அவன் மாட்டுப்பட்டாலுமே அவன் ஏற்கனவே செஞ்ச பிள்ளைகள்லாம் இல்லாமல் போகுது, அரசனுக்கு பிரச்சனை ஆயிரும்.
அவர் யாரையும் அறியாமல் தெரிவு செய்யக்கூடாது, ஆராய்ந்து தெரிந்த பின்னர் அவர் தெளிந்து கூறும் பொருளை ஐயுறாது கொள்ள வேண்டும். சரியா? இப்படி யாரையும் அறியாமல் தெரிவு செய்யக்கூடாது. இப்போ ஆராய்ந்து தெரிந்த அவனை ஆராய்ச்சி தெரிஞ்ச பிறகு அவன் சொல்லுவான், இப்போ இதை செய்யுங்க, இதை இப்படி செஞ்சால் அது இப்படி இருக்கும், இப்படி செஞ்சால் அப்படி நடக்கும்ன்ட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்கும்போது அதில் சந்தேகப்படப்படுது. இவன் வந்து ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திடுவானோ, இவன் நமக்கு எதுவும் பிரச்சனையை கொடுத்துருவானோ, அல்லது நமக்கு எதிராக செயற்படுறானோ அப்படின்னு சந்தேகப்பட்டால் சிக்கலாயிரும். இப்போ யாரையும் அறியாமல் தெரிவு செய்யக்கூடாது, ஆராய்ந்து தெளிந்த பின்னர் அவர் தெளிந்து கூறும் பொருளை எனது ஐயூறாது கொள்ள வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. ஓகே ஓகே, நீங்கள் சொன்னால் நல்லா தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். சரியாப்பா? 9வது குறள். தேரற்க யாரையும் தேராது, தேர்ந்த பின் தேருக்கு தேரும் பொருள். ஆம் சார். ஓகே, அடுத்து கடைசி பாருங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். எப்படி கடைசி பாருங்க. இதெல்லாம் ஒரே பாருங்க, இந்த பாருங்க இவ்வளோ பார்த்தலாம் ஒரே விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. இதில் 6, 7, 8, 9, 10 தெளியப்படாதவரும் தெளிந்தால் ஏற்படும் இழுக்கும். சரியா? ஒவ்வொன்றிலையும் பாருங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும், இழுக்கு ஏற்படும். ஒவ்வொன்றும் அப்படி தொடரப்பட்டு வருதா இல்லையா? 6லேருந்து 10 வரைக்கும். ஓ சார். அதைத்தான் அப்படித்தான் பார்த்து நம்ம பிரிக்கணும். சும்மா போடல அது. சரியா? சும்மா இலக்கத்தை போடல இதுக்கு இதுக்கு இதுக்குன்ட்டு தொடர்பு இருக்கணும் அதில். சரியா? ஓகே, அப்போ அதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ அதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, அடுத்து தேரான் தெளிவும் தெரிந்தான் கணையரும் தீரானும் பெய்தலும். பாருங்க கடைசியாக சொல்றாரு, ஒருவனை நன்றாக ஆராய்ந்து பாராது தெளிதலும். அப்படி தேரான் தெளிவும் தெளிந்தான் கணையரும். ஒருவனை நன்றாக ஆராய்ந்து பாராது தெளிதலும். சரியா? ஆராய்ச்சி பார்க்காம மேலோட்டமாக பார்த்துட்டு தெரிவு செய்கிறதும், ஆராய்ந்து தெரிந்த விடு நல்லா ஆராய்ந்து பார்த்து தெரிந்த பிறகு சந்தேகப்படுறதும் என்னத்தை தருமா? என்னத்தை தருமா? நீங்காத துன்பத்தை 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 தருமா? உணக்கும். பாருங்க, தேரற்கை யார் 9வதையும் 10வதையும் பாருங்க, ஒரே விஷயத்தான் சொல்லுது. முதல்ல யாரையும் அறியாமல் தெரிவு செய்யக்கூடாது, அவன் அறிஞ்ச பிறகு என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அது திரும்ப அதே தான் சொல்லுது. ஒரு நன்றாக ஆராய்ந்து தெரிவு செய்யணும், தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும், அவன்கிட்ட என்னது சந்தேகப்பட்ட என்ன ஆகும், துன்பத்தை கொடுக்குன்னு சொல்லுது. அதை தான் நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம் தான், தெளியப்படாது தெளிந்தால் ஏற்படும் இருக்கும். இப்போ கடைசி வரைக்கும் அதே விஷயம் தான் ஜாயின் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ சரியா? இப்போ உங்களுக்கு நம்பிக்கைன்னு வந்துருச்சா இது பிரிப்பு சரிதான் அப்படின்ட்டு? பாருங்க, பொது வகையால் குணம் குற்றம் தெரிந்து குணம் இனங்கான 3 குறள், சிறப்பு வகையால் குணம் இனங்கானால் குற்றம் நாடுவதற்கான கருவி தெளியப்படாததும் தெரிந்த ஏற்படும் இழுக்கும். அப்படி மாறுறதா இருந்தால் அந்த சிறப்பு வகையால் அதோட சேர்த்து அந்த அந்த 4, 5 ஒன்றா கூட ஒன்றா ஆக்குறதுக்காக ஏதாவது ஒரு தலைப்பு ரெண்டையும் தொடர்புபடுத்தி ஒரு மணி நிலையில் கொடுக்கலாம். மற்றபடி இதுதான் வரும். இதுதான் ஃபைனல். சரியா? தெளிவா பிள்ளைகளப்ப? ஓ சார். ஓகே, இப்போ இந்த குறள்களை சம்டைம் நம்ம எக்ஸாம் டென்ஷனில் மறந்துடுவோம் பிள்ளைகள். அந்த ஓடுற ஞாபகம் வந்துடும், ஞாபகம் வராது உங்களுக்கு. அல்லது குறள் அறம் பொருள் ஞாபகம் இருக்கும், இன்பம் உயிரச்சம் நான் ஞாபகம் வராது. இப்போ அதுக்கு தான் என்னன்னு கேட்டால் நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன்னு கேட்டால் பாருங்கள். பாருங்கள், ஒரு ஒரு சின்ன ஒரு சோட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட் ஒரு நிமிஷம்.
ஓகே, ஸ்க்ரீன் விளங்குதா? விளங்குது சார். பாருங்க, தெரிந்து தெரிதல் அந்த ஓடுற பாருங்க. அறக்குடி அரிய குணம் பெருமையற்றவனின் காதல் தேராது தேர தேராதுன்ட்டு ஒரு பாருங்க, ஒரு ஒரு முதல் சொல் வந்து வந்திருக்கா. அறக்குடி அரிய குணம் பெருமையற்றவனின் காதல் தேராது தேர தேராதுன்னு இருக்கா. கீழே கீழே கீழே. ஓ சார். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கொண்டோம்னா இது 11வது குறளா நம்ம பாடமாக்கணும். அறக்குடி அரிய குணம் பெருமையற்றவனின் காதல் தேராது தேர தேராது ஞாபகம் வச்சுட்டோம்னா இது என்ன சும்மா ஒரு ஒரு இப்போ அரைக்குடினா குடிக்கிறதுல இருக்கு, குடிக்கிறதுல இப்போ நம்ம முழு குடி குடிக்கிறவங்க நல்ல மட்டையாக குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதே மாதிரி லைட்டாக ஒரு சோஷியல் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க, சாதாரண குடிக்கிறவங்க இருப்பாங்க. இதில் வந்து சும்மா அரை மத்தரைனா தான் விளங்கிக்கொள்ளும். அரைக்குடினா அந்த மாதிரி அரைவாசி குடிக்கிறவங்க அப்படி ஒரு ஒரு பெரிய பார்ட்டிக்கு போயிட்டு நியூட்ரலாக வரவங்க குறவு, நாங்கள் ஃப்ரீயாக கிடைக்குன்னா பயங்கரமாக குடிப்பாங்க. அப்போ அது அது ஒரு அரிய குணம். அறக்கூடிய அரிய குணம் பெருமையற்றவனின் காதல். சரியா, பெருமையற்றவனின் காதல் என்னது, ஒரு பெருமை இல்லாமல் இருக்க என்னது, தன் செய்யக்கூடிய காதலில் பெருமை இல்லாத இருக்கிறவன் காதல்னா அது தேராது தேர தேராது. சரி, அதை கணக்கெடுக்காத காதல் என்னது தேராது சேராது சேராது அப்படிங்கிற மாதிரி தேராது 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 தேர தேராது உறுதியாக சொல்கிறது. அந்த மாதிரி சும்மா நோமலை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனவே இது அறக்குடி அரிய குணம் பெருமையற்றவனின் காதல் தேராது தேர தேராது. அறக்குடி அரிய குணம் அறக்குடி அரிய குணம் பெருமையற்றவனின் காதல் தேராது தேர தேராது பாடமே வச்சிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாமுக்கு பேப்பர் இருக்குது, பேப்பரை எடுக்கணும். அது இந்த அதிகாரம் வந்துட்டா அல்லது அதுக்கு முன்னுக்கு ரெடியாக வச்சுக்கணும். 3 அதிகாரம் இந்த மாதிரி ரெடி எல்லா வரக்கூடிய அதிகாரம் நமக்கு தெரியும் தானே, இது வரக்கூடியன்னு சாய்ஸ் பண்ணியிருப்போம் தானே. அதுக்கு இந்த மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா முன்னுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா தாள் அல்லது மேசையில் எழுதி வச்சிட்டிங்கன்னா இது பிரிச்சுக்கணும். எப்படி கோடு போட்டுக்கணும். எப்படி எப்படி பார்த்தோம், எப்படி பிரித்தோம். பொது வகையால் இது வந்து இது எத்தனை எத்தனை குறள் வந்துச்சு சொல்லுங்கள். பொது வகையால் சிறப்பு வகையால். பொது வகையால் எத்தனை 3, சிறப்பு வகையால் 1. 4 அடுத்து அடுத்து 4 5 6 7 8 அப்படித்தானே. ஓ சார். ஓகே, இப்படி கோடு போட்டு வச்சுக்கணும். சரியா, இப்போ இது ஞாபகம் இருக்குதுன்னு உங்களுக்கு. ஏன்னா அந்த கேள்வி அதுலேருந்து அப்படியே அந்த பேப்பரில் அப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த ஓர்டரில் தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ இப்படி போட்டால் இது 1வது விட, இது 2வது விட, இது 3வது விட அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா, அப்படி போட்டோம்னா இப்போ பாருங்க, நான் சொல்ல நீங்கள் குறளை சொல்லுங்கள். அரை சொல்லுங்கள் குறளை. அரை இந்த தெரிந்து இந்த முதல் குறள் அரை. அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேடப்படும். குடி குடிப்பிறந்து குற்றத்தை வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெரியும். அரிய அரிய கற்று ஆசு அற்றர் கண்ணம் தெரியும் கால் இன்மை அரிதே வடிவு. குணம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க கொளல். பெருமை பெருமைக்கு மேற்கும் தத்தம் கர்மமை கட்டளைக்கள். அற்றவனின் பார்த்தீங்களா, மறக்கக்கூடாது, கசக்கணும். அற்றவனா உள்ள அற்றவனின் இல்லை, அது ஆரம்பிக்கிற இடம் அற்றங்கிற மாதிரி. அற்றாரை தேடுதல் பழி. காதல் காதாண்மை கந்த அறிவு அறியார் தேடுதல் பேதமை எல்லாம் தரும். தேராது தேரான் பிறனை திரிந்தான் வழிமுறை தீராயிடுமை தரும். அடுத்து தேர தேரற்கே தேர்ந்த பின் தேர்க தேரும் பொருள். தேராது தேரான் தெளிவோன் தெளிந்தான் கண்ணையும் தீராயிடுமை தரும். ஓகே, இப்போ அற்றவனின்னா யோசிக்கலாம். அற்றவனில் ஆரம்பிக்கல, அது ஒரு இந்த லிங்க் பண்ணுறதுக்காக அப்படி போடுறது, ஒரு சொல்ல ஒன்று போடுறது. தேராதுன்னா அது தேராதில் ஆரம்பிக்காது. உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஆழமாக பாடமாக்கிறீங்கன்னா அது இப்படி சொல்லலையே ஓட்டோ ஞாபகம் வந்துடும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக தான் இருக்கிறோமே ஒழிய வேற எதுக்குள்ள விளங்குதா. அப்போ அந்த எந்த அளவு தூரம் நம்ம மைண்டை இந்த கணக்காக வச்சு மறக்காமல் வைக்கணுமோ அதான டெக்னிக் தான் அது. சரியா, கொஞ்சம் அந்த மாதிரி மற்றதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா செஞ்சிடலாம். அதான் சொல்கிறேன். அப்போ திருக்குறள் வந்து இந்த மாதிரி மெத்தடை கண்டுபிடிச்சா ஈஸியாக செஞ்சு போடலாம். அப்போ நம்ம முதல்ல குறளை பாடமாக்குறோம், பொருளை விளங்கி கொள்கிறோம், அதுக்கு பிறகு இந்த ஓர்டர் ஞாபகம் வச்சுக்கொள்கிறோம், என்ன எழுதி முடிக்கிறோம். தெளிவா. அதில் எந்த இடத்துல அணி இருக்குன்னு வேலை பார்த்துக்கணும். அணி எத்தனாவதுல இருக்கு? 5வது குறள். 5வதுல இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆழமா நீங்கள் ரெடியாக இருந்தால் 5வதுல இருக்கு. 5வதுல என்னத்தை சொல்லுதுன்னு உங்களுக்கு என்ன செய்யலாம், எழுதிடலாம். ஓகே, அதுதான் பிள்ளைகள் விஷயம். ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிட்டா அந்த அதிகாரத்தில். சார், சொல்லுங்க. அந்த அணி விளக்க கூட எப்படி விளக்கணும் நம்ம? கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். வெயிட். சரி, இதே மாதிரி மற்ற குறளுக்கும் தரீங்களா? படிப்போம். ஓகே. ஈஸியாக இருக்காது. ஓ சார், ஈஸியா.
எத்தனாவது குரல் அணின்னு சொன்னோம்? ஐந்தாவது ஐந்தாவது. ஆ, ஐந்தாவது. என்ன அணியால கையாளப்பட்டிருக்கு? உருவகாணி. எந்த இடத்துல? உருவகணி சார். அது விளக்குங்க ஒரு ஆள். உருவகணின்னு சொன்னீங்களா, அது விளக்குங்க. என்ன உருவகணி? இல்ல, அணி கையாளப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க, உருவகணின்னு சொன்னீங்க, அது விளக்குங்க ஒரு ஆள். ம் செய்ய போய் எக்ஸாம் செய்ய போறீங்க பிள்ளை இல்லை அதில் நீங்கள் சொன்னீங்க தானே, உருவகணி கையாளப்பட்டிருக்கு, அணி கையாளப்பட்டு, அது என்ன அணின்னு தெரியணும். இப்போ அணி கேட்டால் என்ன எழுத போறீங்க? ம் பெருமைக்கும் மேன சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். சரியா? மக்களிடையும் பெருமை அறிவதற்கும் அவரது சிறுமை அறிவதற்கும் அவரது செயல்களே தக்க உரைக்கல் ஆகும். சரியா? இப்போ இந்த இடத்துல எதை எதுக்கு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு? சொல்லுங்க, உரைக்கல்லுக்கும் செயலுக்கும் என்ன தொடர்பு? தொடர்புபடுத்தி சொல்லுங்க பிள்ளைகள். உரைக்கல் எதுக்கு தொடர்பு? உரைக்கல் என்பது ஆ, சங்கத்தை அறிய பயன்படுத்துறதுக்காக இருக்கு சார். விளங்க அது திரும்ப போல சொல்லுங்க. மனிதர்கள் திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க, நீங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்க. உரைக்கல் என்பது சார் தங்கத்தின் தரத்தை அறியறதுக்கு பயன்படுது சார். ம் அதே போல நல்லவர்களா கெட்டவர்களா என அறிந்து கொள்றதுக்கு உரைக்கல்லாக அமைகிறது அவர்களுடைய செயல்கள்னு சொல்லப்பட்டிருக்கு சார். சரி, அப்ப என்ன அணி கையாளப்பட்டிருக்குன்னு? ஏகதேச உருவகணி சார். உருவகணி கையாளப்பட்டிருக்கு. சரியா? உருவகணி ஏ சரியா, உருவகணி அது அது உவமையாகவும் சொல்லலாம். சரி, உவமையாகவும் இருக்கலாம். இப்ப எப்படின்னு கேட்டா, இப்போ உதாரணமா தங்கத்தை தங்கத்தை அது தரத்தை, தங்கத்தின் தரத்தை அறிவதற்கு பயன்படுத்தக்கூடியது உரைக்கல். அதுபோல மக்களின் அந்த மக்களுடைய பெருமையும் அந்த சிறுமையும் அறிவதற்கு பயன்படுத்தப்படுறது எது? செயல்கள். இப்போ இது எதோட எடுத்துட்டு போகுது? எது மாதிரி இருக்கு? உரைக்கல் மாதிரி தான் எழுது. இங்கே செயல்கள் இருக்குன்னு தொடர்புபடுத்தி நம்ம எழுதுனா சரி. விலங்கு என்ன சொல்றேன்ட்டு? இங்கே செயல்கள் எதா எதா சார் விலங்குதா? இன்னொரு கொஸ்டின் சார். சார் சொல்ல அது தான் நீங்கள் பாடமாக நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னு பாருங்க. அந்த உருவகணி தான் அது எதோட தொடர்புபடுத்துறதுன்னு சொல்கிறேன். இப்போ எனவே இந்த இடத்துல உரைக்கல்லுக்கு ஆக வர்றது எது? இங்கே செயல்கள் தான் வருது. உரைக்கல்லாக இருக்கிறது என்னது? செயல். செயல உரைக்கல்லுங்க. அதுக்கு தங்கத்துக்கு எப்படி உரைக்கல்லோ அது போல அவங்களோட பண்பை அறிவதற்கு உரைக்கல் எது? செயல். அவர்களுடைய செயல். 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 சரியா? விளங்குதா? அப்ப அதைத்தான் நம்ம விளக்கணும். அதை நீங்க என்ன செய்யணும்? அதை விளக்கணும். சும்மா இது இது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது விளக்கணும். அது மக்களுடைய பெருமை அறிவதற்கும் அவர்களுடைய சிறுமை அறிவதற்கும் அவர்கள் செயல்களை தக்க உரைக்கலாங்கிற அந்த விஷயத்தை நீங்க அதை விளக்கி எழுதணும். நீங்க எதனால இது உருவகணியை நம்ம பார்க்குறோம், இதோடு இது தொடர்பு படுறனால, இது அதோட தொழில் தங்கத்திட தரத்தை தரத்தை அறியறதுக்கு பயன்படுத்துறது உரைக்கல். இது மனிதர்களோட அந்த குணத்தை அறியறதுக்கு இந்த செயல்கள். விளங்குதா? எனவே இது ஒப்பிடப்பட்டு தான் இருக்கு. இது ரெண்டையும் பார்த்து தான் ஒப்பிடப்பட்டு தான் அது உருவகணியாக கையாளப்பட்டிருக்கு. விளங்குதா? விளங்குதா தெளிவா? ஓ சார். ம் ஓகே. அப்போ இந்த மாதிரி அதிகாரத்தை நீங்கள் நல்லா தெளிவாக அப்போ உங்களுக்கு தெளிவு தானே பிள்ளைகள்? இப்போ ஓரளவு இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் ரெடி ஆனீங்கன்னா இந்த 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 கேள்வி வந்தால் செய்யக்கூடியதாக இருக்குமா? இந்த அதிகாரம் வந்தா? ஆமாம் சார். ஓகே செய்யலாம் சார். ஓகே, அந்த மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே மாதிரி சிற்றினம் சேராமல் இருக்கு, தெரிந்த வினையாளர் இருக்கு, அதை திரும்ப அடுத்த ரவுண்டில் பார்ப்போம். சரியா? தெளிவு தானே இப்போ? ஓ சார். ஓகே, அடுத்து நம்ம குகப்படலம் பார்த்துருவோம். ஏன்னா குகப்படலம் நம்ம வரக்கூடிய பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பெரும்பாலும் குகப்படலத்தை விட மற்ற பகுதியில் இலகுவாக வந்தால் அதை செய்யுங்க. சரியா? அப்போ இது நம்ம இப்படி கெஸ் பண்ணியிருக்கோம், சம்டைம் வந்தது கூட வரலாம், சொல்லலாது, நான் ஒரு இதை சொல்லலாது. ஆனால் இது உங்களுக்காக ஒரு பரிச்சயத்துக்காக நம்ம இதை போட்டிருக்கோம்.
இப்ப ஏன் இது 44 தடவை 56 நான் போட்டிருக்கோன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் என்ன இது வரைக்கும் அடிப்படையில் வராதது சார். வராது? சரியா? ஏன் வரல அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் இருக்கு. ஏன் இது வரல? இந்த இந்த பகுதி இப்ப தனி செயலுக்கும் வரல, அதாவது உங்களுக்கு முன்னுக்குள்ள தனி செயலுக்கும் வரல. சார் மிக இலகுவான பாடலா சார்? இல்ல. வேற எல்லாம் ஒரே மைத பாடல். ஏன்னா இதுல பிள்ளைகள் இந்த பாருங்க கடந்த மங்கையர்களின் தோற்றம்லாம் இருக்குதானே, அதுல எல்லாம் வந்து கொஞ்சம் என்னது விரசம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு இப்ப வாட்சி வாட்சி படிச்சீங்களா அது இந்த செய்யுள்? ஆமாம் சார். படிக்கும்போது பாருங்க அதுல வந்து கூடுதலா அந்த பாருங்க அந்த அந்த என்ன செய்றாங்க, படை வீரர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா ரொம்ப களைத்து போய் கொண்டிருக்காங்களாம். எனவே அந்த அந்த களைத்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த என்னது அந்த அவர்கள் படகுல அந்த துடுப்பு துவற்றி கொண்டு போகும்போது அந்த நீர் வந்து என்ன செய்யுது, பெண்களோட ஆடையில படுதாம். எனவே அந்த ஆடையில் பட்ட பிறகு அவங்களோட என்னது உள்ளுறுப்புகள் வெளியே தெரியுதாங்கிறதெல்லாம் என்னது ஒரு ஒரு விரசமான ஒரு விடயம். எனவே அது அது சிலபஸ்ல போட்டான், நீ செய்ய வழி இல்லை இருந்தாலும் அப்ப அதை அதை தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க உலக காலம். சரியா? அது இலக்கியத்தில் அதெல்லாம் பார்க்கல அது. சரியா? அதனால அப்படி போட்டா இது போடலாம், இந்த கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால இதையும் பாருங்க மற்றதையும் பாருங்க, நம்ம இது ரெடி ஆகும், மற்றதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இது வந்தா செய்யுங்க, அப்படி இல்லாட்டி நீங்க ரெடி ஆகிறது செய்யுங்க. சரியா? அதை கொஞ்சம் பார்ப்போமா? ஓகே சார். சார். ஓகே பாருங்க. கங்கையின் தென்கரை சேர்க்குமாறு பரதன் குகனை வேண்டுதல் முதல் ஏறிய சேனைகளை இறக்கிவிட்டு நாவாய்கள் மீண்டும் திரும்பி வரும் பகுதி ஆதாரமாக கொண்டு பின்னோட்டை விளக்குக. கொஞ்சம் இருங்க. பிரேக் எதுவும் வேணுமா? சின்ன பிரேக் ஒன்று எடுத்துட்டு படிப்போமா? நான் 9 வரைக்கும் படிக்கணும், தொடர்ச்சியாக படிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் பிரேக் ஒன்று எடுப்போமா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். அப்போ ஒரு பிரேக் ஒன்று எடுங்க. நினைக்கிறேன் 35 45க்கு வாங்க. சரியா? 8:45க்கு வாங்க, திரும்ப அங்கிட்டு 40 நிமிஷம் படிச்சிடலாம். திரும்ப காலையில நம்ம ரெடி ஆகணுமே. ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்போ சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க, நம்ம படிப்போம். சரி, எவ்வளோ நேரம் படிச்சது ஓகே தெளிவாக சார். இருந்துச்சா? எவ்வளோ நேரம் படிச்சது? ஓ சார். ஓகே ஓகே. ஓகே பிள்ளை, டைமுக்கு வந்துடுங்க.
போறதுக்கு பேரு வேற வழி இல்லாம போறது. வாய்ப்பு மறுக்கப்படும். என்ன ரெட் கார்பெட் கிடைக்குமா? நான் துணி வித்திருக்கேன், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை பார்த்திருக்கேன், நைட்டு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கேன், 23 கிலோ பேக தூக்கிக்கிட்டு மாம்பழத்திலையும் கேக் நகைகளையும் தெரு தெருவா தெரிஞ்சிருக்கேன். ஒண்ணு அதுக்கெல்லாம் வருத்தம் நாள். அது என்னுடைய ப்ராசஸ் ஆஃப் லைஃப். நான் இடத்தை அடைவதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து இப்படி பேக தூக்கிக்கிட்டே திரியிறமே, நம்ம பொழப்பு இப்படியே போயிடும் அப்படின்னு மாம்பழத்துல போயிட்டு கோயிலெல்லாம் அழுவல. சரியா? There is no escalator in life. You have to find your stairs to go up. வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும், உங்க படியை தான் நீங்க தேர்வு செய்யணும். ஒரு படிக்கட்டுல படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நான் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதும் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்